சரி நண்பர்களே, வெல்கம் பேக். என்னன்னா வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாங்க வந்து வீடியோ போடுறோம். அத்திம்பேர் சாகல, தூங்கிட்டு இருக்க. ம், ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் பத்தி பார்க்க திருவிழா போறோம். பார்க்க போறோம். முதல்ல ஏன் இவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லிடலாம். அது வேணுமா? சொல்லுங்க தலைவரே. ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது அழகா சொல்லுவீங்க, நீங்க சொல்லுங்க. சொல்றேன். நாங்க வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த ஐபிஎலுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவா கொண்டு வரலான்றதுக்காக ஒரு ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் 3 பேருமே இப்போதான் வந்து லைக் நியூ ஒர்க்ஸில் பிஸியாக இருந்தோம், வேலை கிடைக்கிறதுல எல்லாத்துலேயும். அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இனிமே வீடியோஸ்லாம் வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்துடும். அண்ட் அப்டேட்ஸுமே நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருவோம். எப்போ கன்சிஸ்டண்டா வீடியோ போஸ்ட் இருக்குமா? பண்ணி ஷோர் இருக்கும். இன்ஸ்டா ஹேண்ட்லர் வந்து நம்ம எந்திரன் இருக்காரு, அவர் சும்மா இருக்கணும். என்னமோ நான் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வச்சிருக்கிற மாதிரியும், அவங்க 2 பேரும் இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியாத மாதிரி தான் பேசுறாங்க. அதுவும் முக்கியமா தலைவர் வந்து ரொம்ப இப்படித்தான் பேசுறாரு. ஐடி சரி பாஸ்வேர்ட் இனிமே கொடுத்து லாகின் இன்ஸ்டால பண்றான்னு சொல்லி 2 நாள் ஆச்சு, இன்னும் தம்பி லாகின் அட்டெம்ப்ட் கூட பண்ணல. சரி, அட்டம்ஸ்லாம் அப்புறமா பண்ணிப்போம். மேட்ருக்கு ஓகே, வருவோம். ஸோ வி ஆல் நோ வாட் இஸ் கோயிங் டு கம். ஐபிஎல் 2025. ஐபிஎல்னாலே இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் 2025 பிடிக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லை, இப்போ ஸ்பேஸ்லேயும் தூக்குறதா கேள்விப்பட்டேன். ஸோ ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபிக் எப்படி நம்ம டீம் ப்ரிவ்யூஸ் பார்த்தோமோ, அதே மாதிரி பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் ஐபிஎல் 10 டீம் 10க்கும் ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவா போட்டால் 2.5 மணி நேரம் படம் மாதிரி ஆயிருமேன்ட்டு. ஆனா நண்பர்களே, சாம்பியன்ஸ் லீக் மாதிரி ப்ரிவியூவோட நிறுத்த மாட்டோம், இங்க மேட்ச் ரிவ்யூ வரும். முடிஞ்ச அளவுக்கு வில் ட்ரை அண்ட் அப்லோட் வீடியோஸ் ஃபார் எவ்ரி மேட்ச் தட் டே இட் செல்ஃப். நைட்டு 11 மணிக்கு மேட்ச் முடியுதுன்னா கையோட உட்காந்து ரிவ்யூ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு தான் தூங்குறதா ஒரு சபதம் எடுத்திருக்கோம். எப்படி இருந்தாலும் அடுத்த நாளுக்குள்ள அந்த வீடியோ வந்துடும். அதனால சூப்பர் ஓவருக்கு எதுவும் போக கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 பார்ட்டா பார்க்க போறோம் அந்த ரிவ்யூ. 5 டீமா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து ஐபிஎல்லின் ஆண்டைகள் என்று கூறக்கூடிய 5 டீம்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். அடுத்த 100 வந்து போட்டு போற டீம்லாம் அடுத்து இருக்காங்க. ஆமா இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா நிஜமாலே அந்த 5 டீம்ல ஆக்சுவலா 2-3 டீம் நல்லாவே குவாலிஃபை ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸோட சுத்திட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. சரி வாங்க ஒரு டீமா பார்ப்போம். ஆமா. ஸோ லெட்ஸ் டைவ் ரைட் இன். ஃபர்ஸ்ட் டீம் இப்படி வச்சுக்கலாம். எந்த டீம் லைக் ஆளுக்கு ஒரு டீம் சூஸ் பண்ணி அதுல இருந்து பேசலாம். தலைவரே அங்க டீம் போட்டாச்சு. அவனுக்கு நிஜமாலே என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாதுங்க. முகமது சிராஜ் ஏன்டா குஜராத் டைட்டன்ஸ்ல இருக்கான்னு என்கிட்ட கேக்குறான். நேத்து நைட்டு பேசிட்டு இருந்தோம், போன் பேசிட்டு இருந்தோம், கேக்குறாப்ல தலைவர். இல்ல ஆளுக்கு ஒரு டீம் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து சில டீம்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பயங்கரமா பாக்குறேன். இல்ல ஒன்னொன்னா போவோம். அதான் லைனா போவோம். இப்போ உனக்கு நீ நல்லா பாத்துக்கிற டீம்னா நீ நல்லா டேக் ஆன் பண்ணி பேசு. நான் 10 டீமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், பேப்பர்ல எழுதி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு வேற வேலை இல்ல. பண்ண மட்டும்தான் இந்த செஷனுக்கே வந்திருக்கேன். நான் வந்து எந்த டீம் யாரை வச்சு அடி வாங்க போகுதுன்னு சொல்றேன். எவன் ஜெயிப்பான்னு தெரியல. ஏன்னா எல்லாம் இஷ்டத்துக்கு டீம் எடுத்திருக்கானுங்க, என்ன வேணும்னே தெரியாம. இதுல புதுசா செகண்ட் பால்ன்றானுங்க.
நோ ஆமா இம்பாக்ட் அந்த பிளேயர்ன்றானுங்க. ரூல் என்ன தலைவர் அந்த என்ன ரூலு அது இந்த ரூல் இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பாக்குற அந்த இதுவே இல்ல போயிடும். இல்ல 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 ரூல் எப்படி தெரியுமா? அது மட்டும் இல்ல, அம்பையர் பின்னாடி கியூஆர் ஒட்டி இருப்பானுங்க பாத்தியா? அதுல யாரு பேமெண்ட் ஜாஸ்தி பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபேவர் ஆகும். ஏன்னா அம்பையர் பிடிக்குதுன்னா பால் மாத்தலாம், ஆமா பிடிக்கலன்னா மாத்த வேணாம். அதான். அதுதான் rule. So, அதனால சரி ஆரம்பிப்போம். சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச் கம்யூனிட்டுக்கு எஸ்ஆர்ஹெச்சா ஹெச்ஆர்எஸ்ஆ? சாரஸ் தான். சரி இந்த டீம் வந்து கம்பேர் டு அதர்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. ஏன்னா இவனுங்களுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூலை தூக்குனாலும் 11 பேர் வச்சு ஆடுவானுங்க, அந்த நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா. என்கிட்ட. ஆமா. ஸோ இவனுங்களோட லைன் அப் 11 எப்படி இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எப்படியும் போன வருஷம் ஆண்டவனாச்சும் ஒருத்தனை உட்கார வச்சுட்டு புதுசா ஒருத்தனை கொண்டு வருவானுங்க இவங்க. அவனும் நல்லா பண்ணுவான், அதான் மேட்ரு. ஆமா ஸோ இவனோட லைன் அதாவது அப் அவங்க பத்தி இவங்களோட 11 மேஜர் மேஜர் இஷ்யூவா இருந்தது போன வருஷம் பவுலிங்ல அவங்க என்ன ரன் அடிக்கிறாங்களோ அது திருப்பி அவங்களால கொடுக்க முடிஞ்சதா இருந்துச்சு சில டைம்ஸ். தலைவர் காரஸ் ஆடல. காரிஸ் ஆடல இந்த வருஷம் ஆட மாட்டான். ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லலையா? ஏன் ஏன் அவன் தான் காலை பிடிச்சிட்டு போயிட்டானே. ஓ சரி ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லாம வச்சிருக்கானுங்க. இருக்கலாம், ஏன்னா அவங்க கிட்ட கார்ஸ் ஆடலனாலும் ஃபில்லின் பண்ண பிளேயர்ஸ் இருக்கானுங்க. ஆமா 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 ஆமா. அதனால அவன் இல்லைனாலும் லைக் அவனோட வேல்யூ நெக்ஸ்ட் இயர்னா ஜாஸ்தியா தான் போகும். இனி என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலா எல்லா டீமுக்குமே 11 போட்டு வச்சிருக்கேன், ஒரு பேசிக் 11. வில் டிஸ்கஸ் தட், நம்ம அதை பொறுமையா டிஸ்கஸ் பண்ணுவோம். மிச்சது தலைவரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அபௌட் த டீம் சொல்லுங்க தலைவரே. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இவங்களோட லைக் கன்சிஸ்டண்டா இவங்க எடுக்கிற டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு ஈக்குவல் ரோல்ஸ் ப்ளே பண்றாங்க. அவங்க ஆடின மேட்சஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரீவியஸாக ஆடின மேட்சஸாக இருக்கட்டும், எல்லாருமே. என்னோட இம்ப்ரெஷன் எவ்ரி 300 அடிக்க போறாங்க. ஹை ஸ்கோர் திருப்பி ப்ரீச் ஆகும், அவ்வளவுதான். 300 அடிக்க போறானுங்க. ஆமா, போன வருஷமே அவனுங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் என்னோட சைடு சொல்றேன். வியூஸ் என்னன்னா, சரி நீ 11 சொல்லாத, நீ ஃபர்ஸ்ட் சைடுனா நான் மை சைடு ஆஃப் ஒபினியன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒபினியன் அப்புறம் ஒரு ஃபைனல் வெர்டிக்ட் சொல்றேன் ஒன்னு சொல்லி. ஓகே. அதான் லாஸ்ட் இயர் எனக்கு இவங்க இதுல டீம்ல ஒரே ஒரு கேப்பா தெரிஞ்சது ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இல்லாம இருந்தது. ஹைதராபாத் மாதிரி ஒரு பிச்சில் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இல்லாம அவங்க, அதாவது ஹோம் பிச்சில் அவங்க அப்படி விளையாண்டது எனக்கு கேப்பா தெரிஞ்சு. ஆனாலும் அதை அவங்க பெருசா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, எந்த டீமால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல அந்த கேப்பை. இந்த தடவை அதையுமே சரி பண்றதுக்கு தே ஹேவ் ராகுல் சஹர் அண்ட் ஆடம் ஜாம்பா இன் த ஸ்குவாட். அதே மாதிரி எனி சர்ஃபேஸ் பேட்டிங், இந்த பேட்டிங் லைனப் எந்த சர்ஃபேஸ் கொடுத்தாலும் பொழக்க தான் போறானுங்க. ஓகே ஓகே சரி, நான் என்னோட வெர்டிக்ட் சொல்றேன். போன தடவை அவங்களோட ஸ்ட்ராங் பவுலிங் லைனப் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏன்னா போன வருஷம் அவங்க பேக் டான் பேஸ், அவனுங்க எப்படின்னா ஒரு சைடில் கமின்ஸாக இருக்கட்டும், ஒரு சைடில் பூவி, நட்ராஜன், அப்புறமா மார்க்கோ யான்சன். ஸோ அந்த நேம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கலாம் இல்லை. ஷமி வில் ரீப்ளேஸ் ஒன்லி ஒன் நேம். அந்த ஹைட் ஃபேக்டர் ஃப்ரம் யான்சன் இல்லை. இப்போ ஹர்ஷல் பட்டேல்லாம் இப்போ இருக்கிற இதுக்கு புழக்க தான் போகிறானுங்க. இல்லை, ஹர்ஷல் பட்டேல் had a very good last season. Last season for Harshal Patel was very good. நான் என்ன சொல்றேன், ஹர்ஷல் பட்டேலோட லாஸ்ட் சீசன் வந்து ஓகே. லாஸ்ட் சீசன்ல தான் they started to exploit all the rules. இவங்கெல்லாம் உள்ள நுழைஞ்சு அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டானுங்க. இப்போ அடிக்கிறது மட்டும்தான் பிளானு. அப்படி இருக்கிறப்போ ஒரு பவுலர் 3 பால் ஸ்லோ பால் தான் போட போறான்றப்போ, ஒரு கேகேஆர் மாதிரி அவங்க கூட ஆடுறப்போ எல்லாம் வந்து பவர் ஹிட்டர்ஸ் தான், அவனுக்கு வந்து ப்ரெசிஷன் ஹிட்டர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ புழக்க தான் போடுவான். இந்த பவர் ஹிட்டர் இல்லாமல் ப்ரெசிஷன் ஹிட்டர்ஸ் இருக்கிற டீம்ல மட்டும் தான் தம்பி பொழப்பாரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஓகே, பட் அவனுங்க வந்து போன வருஷம் என்ன பண்ணானுங்க, மயங்க் மார்க்கண்டே, வாஷிங்டன் சுந்தரியும் ஐடன் மார்க்குமே வச்சு ஏமாற்றி ஓவர்ஸ் முடிச்சிட்டானுங்க.
3 பேரும் நல்ல பவுலர் தான் இவங்க 3 பேரும். அதனால எனக்கு ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் டி கிரேடு தான் இவங்களோடது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். பேட்டிங் கொஞ்சம் ப்ளஸ் சொல்லலாம், ஏன்னா ஒரு ஸ்பாட் ஃபில் பண்றதுக்கு இருந்துச்சு. இஷான் கிஷனை தூக்கி போட்டானுங்க. ஸோ அதனால இருந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா இவங்களோட பவுலிங் என்ன காம்பினேஷன்ல போவாங்கன்னு. ஏன்னா இவ்வளோ பேட்டர்ஸ் அன்டிராப்பபிளான பேட்டர்ஸ் இருக்காங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, தட் இஸ் கோயிங் டு பீ an issue. லைக் இஷ்யூன்றதை விட அது வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல சஸ்பென்ஸ். ஆமா அதேதான். ஏன்னா பேட்டர்ஸ்ல இருக்கிற டாப் 3 வந்து ஆட தான் போறாங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற டாப் 3 ஆல்ரவுண்டர்ஸ்ல ஆட தான் போறாங்க. அதே மாதிரி பவுலர் லிஸ்ட்ல இருக்கிற டாப் 4 ஆட தான் போறாங்க. இல்ல ஹர்ஷல் பட்டேல் ஆட மாட்டான். இல்ல ஹர்ஷல் பட்டேல் ஆடுவான் 100% சொல்றேன். இல்ல ஹர்ஷல் பட்டேல் ஆடுவான். ஹர்ஷல் பட்டேல் இருக்க மாட்டான், இருப்பான், மோஸ்டா இருப்பான். மை கெஸ் இஸ் தான் திருந்த போறாங்க. ஓகே, நான் என்னோட 11 சொல்றேன், எதுவும் சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க. என்னோட 11 சொல்றேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அதர்வா தைடே ஆர் அபினவ் மனோகர். 2 பேர்ல யார் வேணாலும் ஆடலாம் அந்த இடத்துல. ஓகே. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஆடம் ஜம்பா, ராகுல் செஹர், ஷமி. இது 11. இம்பாக்ட் பிளேயரா தே கேன் பிரிங் இன் எய்தர் உனட்கட் ஆர் சிமர்ஜித் சிங். அந்த ஹைட் ஃபேக்டர் வந்து we can. ஜாம்பா உள்ள இருக்கானே, எங்க சிமர்ஜித், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் செஹர், சிமர்ஜித் இம்பாக்ட் சொன்னேன். பவுலர்ஸ் வந்து ஹர்ஷல் பட்டேல், ராகுல் செஹர், ஜாம்பா அண்ட் ஷமி. ஓகே ஓகே. பிளஸ் பேட் கமின்ஸ் இருக்கான். ஓகே. அந்த மார்க்கோ யான்சன் மிஸ் ஆற அந்த ஹைட் எபிலிட்டி கேன் பி பாட் பை சிமர்ஜித். ஓரளவுக்கு அந்த இதை மேட்ச் பண்ண முடியும். சரி, எனக்கு என்ன இதுல பெரிய क्वेश्चनனா சிமர்ஜித் கேன் ப்ளே, either சிமர்ஜித் ஆர் உனத்கட் கேன் ப்ளே. ஓகேவா? இன் 11 இன்ஸ்டெட் ஆஃப் ஹர்ஷல் பட்டேல். உனத்கட் கேன் பி a replacement யார்காச்சும் ஒருத்தருக்கு பதிலா. ஹர்ஷல் பட்டேல் நான் என்ன சொல்றேன், பர்టిక్యులர் மேட்சஸ் மட்டும். ஹர்ஷல் பட்டேல் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் ஆடி அடியாகி வெளியே தான் போவான். ஏன்னா இப்ப எல்லாரும் அந்த தெரிஞ்சிருச்சு இம்பாக்ட் பிளேயர்ல வந்து தேவையில்லாம ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே பேட்ஸ்மேன் இறக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க ஒரு பவுலரே இல்லாம உள்ள வந்து லாஸ்ட் டைம் பெரிய இஷ்யூ ஆனது எங்கன்னா பேட்ஸ்மேன் ஃபுல்லானா போய் லாஸ்ட்ல பேட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இம்பாக்டா இன்னொரு பேட்டர் கொண்டு வந்து ஆடி இருக்காங்க. அது நிறைய டீம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தப்பை இந்த வாட்டி பண்ண வேணாம்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால இந்த வாட்டி பியூர் ஆல்ரவுண்டர்ஸ், நான் பேட்டிங்லேயும் 50 தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், பவுலிங்லேயும் 50 தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்ற மாதிரி பிளேயர்ஸ் இந்த வருஷத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயர்ஸ் தேர் தே ஒன்ட் பி இன் லைனப்ஸ். ஏன்னா அவங்களோட நீடே தேவையில்லாத மாதிரி ஆகுது. கரெக்ட். இஃப் தட் இஸ் த கேஸ் வந்து அபினவ் மனோகர் ஆர் அதர்வா தைடே அந்த ஸ்பாட் தான் வந்து ஃப்ரீ எம்டி ஆகும். If they want to remove that kind of an fast bowling track they are going to fast bowling track அவங்க வந்து ஆடம் ஜம்பா வெளியே போற வச்சுட்டு கமிந்து மெண்டிஸ் கூட உள்ள கொண்டு வரலாம். இன்னும் பேட்டர் ஃப்ரெண்ட்லியா போகலாம். பண்ணலாம். That's an option. நல்ல ஸ்டார்ட் ஒன் ஆஃப் தி எமர்ஜிங் பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் தான் கமிந்து மெண்டிஸ். ஆமா ஆமா. சிமிலர் டு ப்ரூக் ஜெய்ஸ்வால். இல்ல ஆக்சுவலா இந்த தடவை நான் இந்த ஸ்குவாட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நோட்டீஸ் பண்ணது, இந்த வருஷம் ஐபிஎல்ல பிக் ஆகி இருக்கிற ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்ல டேலண்டட் அண்ட் நல்ல ஸ்கில்ஃபுல் பிளேயர்ஸ். கமிந்து மெண்டிஸ் வந்து T20 ஓடியில் என்னதான் ரொம்ப கன்சிஸ்டண்டா இல்லைனாலும் அவனோட டெஸ்ட் கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தாலே போதும். எஸ் இஸ் ஐ திங்க் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்ரீலங்கன் டு ஸ்கோர் 1000 runs நினைக்கிறேன். எஸ் லிட்ரலி 13 matches or something that to score 1000 runs. Yes, 100 already. So அதான் கொஞ்சம் he can hold and play also if he wants. So இந்த சைடில் நான் ஏன் அவன் இருந்தால் நல்லதுன்றேன்னா when every player is going to hit or miss
அவனை மாதிரி ஒரு ஆள் ஹோல்ட் ஆன் ஒரு சைட்ல பண்ணாங்கன்னாலே போதும். இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணான் பார்த்தியா மேக்ஸ்வெல் அடிக்கிறப்ப, ஆமா அந்த அவ்வளோ மோசமாக இன்னிங்ஸ் ஆடினான். பட் அந்த 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு ஆள் சரி நான் போனாலும் இவன் இருக்கான், அட்லீஸ்ட் 20 ஓவர்ஸ் வரைக்கும் மேட்ச் பேட்டிங் ஆச்சும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அதனால அந்த மாதிரி ஒரு பிளேயர் எனக்கு வேணும்னு தோணுது. அது என்னோட சஜஷன். ஆனால் உள்ள கொண்டு வரதுக்கு வழி கண்டோம். அதுக்கு ஒன்லி வேஸ் தேவ் டு டிராப் ஆடல் வேண்டாம். பட் அது வந்து ஒரு இதுவாக இருக்கும், ஹெட்ஸ்அப்பாக இருக்கும். இஃப் சம்மன்ஸ் ஃபார்ம்ஸ் ட்ராப், ஹெட்டோ கிளாஸ்னோ ஃபுல் ஃபார்ம் ட்ராப் ஆச்சுன்னா இவங்க வேற ட்ரை பண்ணுறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன். கரெக்ட். திமிங்கலம் உங்களோட இதை சொல்லலாம். எனி சஜஷன்ஸ்? என்னோட லைக் சம்பர் சொன்ன பிளேயிங் 11 ப்ரொஃபஸர் எந்திரன் சொன்ன பிளேயிங் 11 தான். சேம் சாரி கோ ஆன் சேம் பிளேயிங் 11 தான். ஆனா இம்பாக்ட் பிளேயர் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்றேன். யாரு? நான் வந்து இம்பாக்ட் பிளேயரை வந்து ஓகே இதுல இல்லையா சச்சின் பேபியை கொண்டு வரலான்னு இருக்கேன். ஓகே, ஒரு பியூர் பேட்டர் இம்பாக்ட் பிளேயரா? ஓகே, உனட்கட் சிமர்ஜித் ஆர் பேட்டிங்க்கு வேணும்னா சச்சின் பேபி அந்த மாதிரி சொல்றியா? இம்பாக்ட் பிளேயர் சிமர்ஜித் எடுத்துட்டு வரேன் அண்ட் உனட்கட் அந்த மாதிரி தான். ஓகே, மேபி ஒரு சில மேட்சஸ்க்காக இம்பாக்ட் பிளேயர் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. புரியுது. இவங்களோட டாப் ஆர்டரே நல்லா தான் இருக்கு. இவங்க ஓப்பனிங் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவே ரொம்பவே லைக் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ரொம்ப சூப்பரா இருக்கு. லாஸ்ட் இயரே ரொம்ப ஹையஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எனக்கு இன்னொன்னு தோணுச்சு ஆக்சுவலா, இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தே கேன் சென்ட் இன் கிளாசன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கிஷன் அண்ட் அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அந்த இடத்துல ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். பட் ஐ டோன்ட் திங்க் நான் அது இங்கே இந்த என்னோட லைனப்பில் சொல்லாததுக்கான காரணம், இப்போ இருக்கிற T20 கிரிக்கெட்டில் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ன்றது பெரிய இது இம்பேக்ட் பண்ணுறது இல்லை. அதான் கரெக்ட். அது ஒன்று இருக்கு. யா மோர் ஓவர் சிமிலர் தான். நெக்ஸ்ட் டீம் போலாமா? நெக்ஸ்ட் டீம் போகிறதுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு என்ன ரேட்டிங் தெரியுங்கோ? குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன பொசிஷன், அது என்ன மாதிரி வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, இந்த டீம் அவுட் ஆஃப் 10 வாட்ஸ் யுவர் ரேட்டிங்? ரெண்டு பேருமே சொல்லலாம். I would give 6. ஓகே, பூனா ப்ரோ 6.75. எனக்கு வந்து அந்த ஒரு பவுலர் ஷாட்டு, அதே மாதிரி காம்பினேஷன் செட் ஆகல. ஓகே, நான் தான் இருக்கிறதுலே அப்போ ரொம்ப ஜெனரஸ் போலயே. நான் 9 மார்க் கொடுத்து வச்சிருக்கேன் ப்ரிப்பரேஷன்ல. இல்ல ஓப்பனா சொல்றேன், நல்ல டீம் தான் சொல்ல. ஆனா என்ன பண்ணுவானுங்க அவங்க காம்பினேஷன் செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் சினாரியோ contender, confirm qualification. contender தான். கடைசியா வச்சுக்கலாமே நம்ம இந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோ. எல்லா டீமும் பார்த்ததுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டீம் அற்புதமான டீம், ஓப்பனிங் மேட்ச் ஆட போற டீம் நைட் ரைடர்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஷாருக் கான் பையா ஆடின்னு இருப்பார் அவங்க. கேட்கல, திருப்பி சொல்லு. கேட்கின்றதா? ஸோ KKR, what are your first thoughts? அதே டீம் திருப்பி எடுத்து வச்சிருக்கானுங்க. இல்லாத ஆளுங்களுக்கு வந்து எவ்வளோ ஒருத்தரம் சொருக்கி இருக்கான். இல்ல அதான் அதே டீம், அதாவது கோர் ரீடைன் பண்றேன் அப்படின்னு ரீடைன்மெண்ட் ட்ரை பண்ணி அவுட் ஆஃப் பொசிஷனா பல பிளேயர் எடுத்து வச்சிருக்கானுங்க.
தேவையில்லாத பல பிளேயர். எனக்கு தெரிஞ்ச ஆக்சன் டைனாமிக்ஸ்ல விளாடுறேன்னு சொல்லிட்டு இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்து அனுப்பியிருக்கானுங்க. அதான் ஏன்னா நான் வந்து உட்காந்து 11 போட்டு பாக்குறேன், என்னெல்லாமோ பண்ணி பாக்குறேன். என்னால மொயின் அலி எங்கேயும் கொண்டே வர முடியல இதுக்குள்ள. மொயின் அலி கொண்டு வர முடியல, பரவாயில்லடா. அவன் எங்கிருந்து டிகாக் ஆட போறானுங்க? ஓப்பனிங் தான் அடி ஆகணும். சுனில் நரேன் டிகாக் அவன் ஆடணுமேடா. குர்பாஸ் என்ன நாக்கு போவானா? நான் தெளிவா சொல்றேன் பாரு. டிகாக் அண்ட் நரேன் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. பாப்பானுங்க 2 மேட்ச். டிகாக் ஃபயர் பண்ண முடியலையா, குர்பாஸ் இறக்கி ஆடிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏன்னா குர்பாஸ் இஸ் இன் குட் டச். போன வருஷம் பூரா அடிச்ச குர்பாஸை வெளியே உட்கார வச்சுட்டு இப்ப பூசா வந்த பயில இறக்குவானுங்களா? நீ லாஜிக்கா கேக்குறது தம்பி, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு டீம்ல ஒரு ஆள் இருக்கவே கூடாது. சரி, அந்த டீம் வரும்போது பேசுவோம். நானும் பேசுறேன் கண்டிப்பா, அதை பத்தி நான் பேசுறேன். பேசு. நேத்து நைட்டு கூட எவன்டன் தெரியல, 2 பேர்கிட்ட எவன்ட்ட போன் கால்ல பேசும்போது வன்மத்தை கக்கிட்டு இருந்தேன்னு தெரியல. ஆனா யார்கிட்டயோ கக்கிட்டு இருந்தேன். ஏன் கதா 2 பேர்ட்டையும் கக்கிருக்கேன். ஓ 2 பேர்ட்டையும் கக்கிருக்கேன். அற்புதம்ல. சரி இதுக்குள்ள போலாம். நமக்கு வந்து நம்ம நிறைய டீம்ஸ் பார்க்கணும். ஆமா. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லு. நீ யாரும் நீ சொல்றா. ப்ரெடிக்டர் 11 இல்ல. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் சொல்லு. வேற ஏதாச்சும் ஐடியா, வேற ஏதாச்சும் உனக்கு தோணுதா அந்த டீமை பார்த்து? எதனா வன்மம் கக்கணும்னு தோணுதா? பேட்டிங் ஆர்டர் பார்த்து உங்களோட பவர் பிளே வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் இந்த சீசனுக்கு. மெயினா ரொம்ப ஒரு அட்டாக்கிங் எல்லா ஓவர்லயும் அடிக்கதான் போறானுங்க. ஃபில் சால்ட்டா இருக்கட்டும், சுனில் நரேன், டிகாக் எல்லாருமே வந்து ஃபில் சால்ட் இல்ல. நல்ல ஸ்குவாட பார்த்துட்டு பேசு. நீ பழைய ஸ்குவாட் பார்த்துட்டு பேசுற. நான் போன வருஷத்தோட சொல்லிருக்கேன். கடவுளே, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம வந்து உட்கார்ந்திருக்கானே. ஏண்டா இங்க தானடா ஸ்குவாட் போட்டிருக்கேன், அதை பார்த்தாச்சும் பேசேன்டா. பாருங்க. அப்ப நீங்க அதை பார்த்துக்கிட்டு இருங்க, நான் என்னோட தாட்ஸ் சொல்றேன். இந்த டீம் ஆக்சுவலா பிளேயரா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதத்துல நல்ல பிளேயர் தான். ஆனா ஆஸ் அ காம்பினேஷனா செட் பண்ணி பார்த்தா காம்பினேஷன் அந்த இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அட் த சேம் டைம் குவாலிஃபை ஆகிறதுக்கான இது இருக்கா அப்படின்னா, கேலிபர் இருக்கானா இல்ல. ஏன்னா நிறைய இடத்துல டவுட்ஃபுல் பெட் கட்டுற மாதிரி தான் இருக்கு நிறைய பேர் மேல. ஆண்ட்ரே ரசல் பழைய ரசல் கிடையாது. முன்னாடி மாதிரி அவனால பவர் ஹிட்டிங் பண்ண முடியறது இல்ல, பவுலிங் அவனால போட முடியறது இல்ல. அவன் வந்து வெங்கி மைசூர் நம்ம ஊருக்காரன்றதுனால நம்ம ஊர்ல எப்படி ஒன்று ரிட்டையர் ஆகாம சுத்துதோ அதே மாதிரி அவனும் சுத்திக்கிட்டு இருக்கான் சில பேரை. அவ்வளவுதான். ஆண்ட்ரே ரசல் அதேதான். அதே மாதிரி உம்ரான் மலிக்கை நம்பி எடுத்தாங்க. அகைன் இது இன்ஜூர்டு and he is not going to play the IPL. உம்ரான் மலிக், மயங்க் யாதவ் அந்த அதாவது லாஸ்ட் ஐபிஎல்ல 150 கிலோமீட்டர்ஸ் போட்டாங்க, 175 கிலோமீட்டர்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் எவனும் இப்ப ஐபிஎல் ஆடல. சரி. ஸோ அது திருப்பி வந்து டவுட்ஃபுல் பெட் தான். அதே மாதிரி சுனில் நரேனுமே இஸ் நாட் த சேம் இன் த ஓப்பனிங். ஓப்பன் பண்ண ரொம்ப நாள் ஆச்சு சுனில் நரேன் ஓப்பன் பண்ணி. கரீபியன் பிரீமியர் லீக்ல ஓப்பன் பண்ணல. ILT20 வித் த பால் வித் த பேட் ரெண்டுமே அந்த மனுஷனுக்கு சரியா போகல. அதான் ILT20 ரெண்டுமே சரியா போகல சுனில் நரேனுக்கு. ஸோ மேபி இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா குட் ஃபார் தெம், இல்லைன்னா அங்கேயும் திருப்பி டவுட்ஃபுல் தான். நல்லது. ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா, அந்த இந்தியன் கண்டின்ஜென்ட் ஆஃப் பவுலிங் இஸ் கோயிங் டு பி த ஒன்லி கீ ஆஃப் ஹோப் பவுலிங் பேஸ் பண்ணா. ஏன்னா இவங்க 3 பேர்
இந்தியன் பவுலிங் கண்டின்ஜென்ட்ரா? ஓகே. இவங்க தான் வந்து தே ஆர் கோயிங் டு பி ஹோப் ஆஃப் த பவுலிங் யூனிட். ஏன்னா வேற யாரையும் நீ அவ்வளவு நம்ப முடியாது. இவரு அவன் வந்து நரேனை தவிர வேற எவனும் பவுலிங் போட மாட்டான். பேட்ஸ்மேன் ஃபாரினர் சரியா, வேற எப்படி ஆட வைக்க முடியாது. நார்கியா ஜான்சனே எப்படி ஆட போறான்னு எனக்கு தெரியல. கரெக்ட், யாக்கே ஆட முடியாது. உனக்கு புரியுதா? இவனுக்கு வந்து அப்படியே அள்ளி போட்டிருக்கானுங்க. எனக்கு அதான் இவனுங்களுக்கு எப்படி இவ்வளவு காசு இருந்துச்சு? வெங்கடேஷ் ஐயருக்கு 24 கோடி கொடுத்து எடுத்தவன்ட்ட எப்படி இவ்வளவு காசு இருந்துச்சு? அதாவது வேஸ்ட் பண்ணிருக்காங்க காசை. எங்க போய் மிச்ச காசை புரட்டிட்டு வந்தான் தெரியலடா. இவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. இந்த சில்லற டீல்லாம் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். 20 லேக். ஏன் வந்து மட்டும்தான் போடுவான்? உனக்கு வேற யாரா ஓவர்சீஸ் ஆட முடியும்? குர்பாஸும் டிகாக்கும் போடுவான். 2 பேரும் ஆடுவானுங்க. ஆடிதான் ஆகணும். டிகாக்கை எடுத்தவங்க கௌதம் உட்கார வைக்க முடியாது. அவன்கிட்ட வேற எந்த பவர் பேட்ஸ்மேன் கூட கிடையாது. அதுவும் ஃபேக்ட். ரஹானே எப்படி கேப்டன் ஆனாங்க? அவனுக்கு ஒரு பர்சன் வந்து வேஸ்ட் பண்றாங்கன்னு நானே கதறிக்கிட்டு இருக்கேன். ரிங்கு சிங்லாம் நாட்டுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஓடிடுவான். ரிங்கு சிங்க்கு போன வருஷம் ரொம்ப பேட் சீசன். இல்ல அதெல்லாம் எப்படின்னா அந்த ஒரு சீசன் அடிச்சிருப்பானுங்க, அந்த ஹைப்லயே கூட்டு போயிருவானுங்க குறையாத மாதிரி. இந்த ஃபுட்பால்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஒன் சீசன் வண்டர்னு, அந்த மாதிரி. அவன் கிரிக்கெட், இந்தியன் கிரிக்கெட்லயே அவன் அதான்டா பண்றான். உங்க ஆள் பண்ணதான் கடைசியில ஒரு 4 பால் வர 4 6 அடிக்கிறான். தம்பி அதுவும் ரோல் தான். அது அந்த ரோலுக்கு பேர் தான் ஃபினிஷர். ஓகேவா, நான் அதெல்லாம் குறை சொல்லல. ஆனா போன சீசன் எந்த மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கல அந்த மாதிரி கேக்கே இருக்காங்க. ஓகே, அதுக்கான அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ரிங்குக்கு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கல. ஏன்னா மேல ஃபில் சால்ட்டும் சுனில் நரேனும் பொழந்துட்டானுங்க. அந்த சால்ட் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்னோட இது கொடுக்குறேன், 11 கொடுக்குறேன். எனி சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க. டிகாக் நரேன் ஃபர்ஸ்ட் ஆடுவாங்க. சரி. இஃப் சப்போஸ் நரேன் ஃபெயில்ஸ், குர்பாஸ் வில் ரீப்ளேஸ் நரேன் இன் தி ஓப்பனிங். இல்ல நரேன் நல்லா ஆடுறான்னா குர்பாஸ் வில் கம் இன் அட் 3. சரி. 4 ரஹானே, 5 வெங்கி ஐயர், 6 அங்கிரிஷ் ரகுவன்ஷி, 7 ரிங்கு, 8 ரசல், 9 ரமன்தீப் சிங். ரமன்தீப் சிங் ஆக்சுவலா கொஞ்சம் மேலேயே வருவான். நான் ஆர்டர் மாத்தி எழுதிருக்கேன். 3 குர்பாஸ். ஓகே. நீ சுனிலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் குர்பாஸ். இல்ல இஃப் சப்போஸ் சுனிலால ஃபயர் பண்ண முடியலனா சுனிலுக்கு பதிலா குர்பாஸ் வில் ப்ளே ஓப்பனிங். இல்ல சுனில் நரேன் ஆடுறான் அப்படின்னா குர்பாஸ் வில் ப்ளே அட் 3. சோ ரெண்டு பேருமே இருக்காங்க. ஆமா தம்பி, குர்பாஸ் நீ விட முடியாது. அதான். அதுக்கப்புறம் ரஹானே, வெங்கி ஐயர், அங்கிரிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ரசல், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இம்பாக்ட் பிளேயர் வில் பி வைபவ் அரோரா. இந்த வைபவ் அரோரான்ற பார்ட் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருப்பான். ஓகே ஓகே. ஏன்னா they cannot go for an foreign impact player. ஓகே. வைபவ் அரோரா அடி வாங்குறான் அப்படின்னா what they can do is இவனா ஐயோ அவன் பேர் மறந்துருச்சு, மேல குர்பாஸ வந்து உட்கார வச்சுட்டு குர்பாஸை இம்பாக்ட் பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணிக்கிட்டு நியார்கியாவை வந்து 11ல ஆடணும். நாளை ஃபாரினர் வந்து இம்பாக்ட்ல யூஸ் பண்ண முடியாது. குர்பாஸ உட்கார வச்சுட்டு நார்கியா இம்பாக்ட் அது வரைக்கும். சரி. Gurbaz, Dikakio, whoever is not going to
whoever is not doing well in that moment. அந்த இதுல சொல்றேன். சரி, எனக்கு இப்போ என் டீம்ல ரிவ்யூலாம் சொல்ல தெரில. ஏன்னா எனக்கு என் டீமே எப்படி போய் நிப்பாட்டுவானுங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி தான் எங்கே இருக்குல்ல. கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பார்த்து எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுவ பார்த்து என்ன இருக்கு எனக்கு. ஆமா, கண்டிப்பா. அடுத்த டீம் நம்ம தலைவர் திமிங்கலத்துக்கு ரொம்ப பிடிச்ச டீம். எனக்கு பிடிச்ச டீம் இல்ல உனக்கு. ஏன் ஊர்ரா? அவனும் அதுக்கு பக்கத்து ஊர் தான். சரி சரி, இப்போ அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஸோ சர்ப்ரைசிங்லி ஆர்சிபி வந்து இந்த வருஷம் அற்புதமான ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. அவனுக்கு இப்போதான்டா ஸ்குவாடு மாதிரி எடுத்திருக்கானுங்க. ஒரு பேலன்ஸ்டான ஸ்குவாட் இப்போ மாதிரி 11 பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போவானுங்கடா, அவனுங்களே பவுலிங் போடுற மாதிரி. அது மட்டும் இல்ல, அதாவது ஒரு 3 பேர் வச்சிருப்பானுங்க. கோலி, ஏபிடி, கெயிலு. கோலி, ஏபிடி, ஃபாஃப். கோலி, கிளென்னு, ஃபாஃப் அப்படின்னு வச்சுட்டு இந்த 3 பேரை சுத்தி திருப்பி டீம் எடுக்க ட்ரை பண்ணுவானுங்க. இந்த தடவை அது பண்ணாம இல்ல. இப்ப நீ அது சொல்ல முடியாதுல்ல. கோலியே ஓரம் தள்ளிடுவானுங்க. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதான் இல்ல, இந்த தடவை நல்ல வெரைட்டி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நல்ல பேலன்ஸ்டா பிக் பண்ணிருக்காங்க தலைவர் சொன்ன மாதிரி. சரி, இப்ப நான் வந்து விஷயத்துக்கு வரேன். எனக்கு வந்து இவங்க டீம்ல பிடிச்சது என்னதுன்னா, இப்பதான் உருப்படியா ஆக்ஷன்ல வந்து எது கை தூக்கணும் எது கை தூக்கக்கூடாதுன்னு கத்துக்கிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் அதுக்கு. 2, அவனுங்க வந்து கை கொடுக்கவும் கத்துக்கிட்டாங்க. கோலின்னு சரி, அது நமக்கு தேவையில்ல, கொடுத்தவங்க ஜாலியா தான் இருக்கும். இப்ப என்ன மேட்டர்னா, இவனுங்க வந்து அந்த கோலி ஃபேண்டம் விட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரானுங்க. ஆமா, இல்லைன்னா எங்க அண்ணன் தான் 20 ஓவர் ஆடுவா அப்படின்னு உட்காந்துருந்தானுங்க. இப்போ அவனுக்கு எடுத்த 11 வந்து, இப்ப அவன் எடுத்த ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பினிஷர் இருக்காரு, ஜிதேஷ் சர்மான்னு. அப்புறமா ஒரு டிம் டேவிட் இருக்கான். குருநாள் பாண்டியாவே ஓகே, கடைசியில் நல்லா ஆடுவான். ஒரு 20-15 பால் இருக்குன்னா நல்லா தான் இருக்கும். நல்ல தேவதத் படிக்கல் உனக்கு டாப் ஆஃப் த ஆர்டர்ல உனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவான் டீமுக்கு. அவன் டாப் ஆர்டர்ல ஆடுனா சப்போர்ட் பண்ணுவான். அவனுக்கு இடம் இருக்கான்னு தெரியல. அது இருக்கு. ஆமா, சால்ட் இருக்காப்ல. ஏன்னா கோலி ஆடுவா, கோலி ஓப்பனிங் தான் ஆடுவாப்ல. கேப்டன் ரதத் பட்டிதார் நம்பர் 3 வருவாப்ல. 4ல லிவிங்ஸ்டன் வருவான். 4ல இல்ல, நான் தேவதத் படிக்கல் ஆடுறதுனா 4ல தான் ஆடணும் தேவதத் படிக்கல். ஆமா, இல்ல கோலி அடிச்சு 3ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு தேவதத் படிக்கல் ஓபன் பண்ணணும். ஆமா, ஏன்னா தேவதத் படிக்கல் இதுக்கு முன்னாடி ஆர்சிபி விளையாடும்போது ஓபன் தான் பண்ணா. ஓபன் பண்ணும்போது he had very good performances. என்ன இப்ப கோலி கூட ஓபன் பண்ணா? இல்ல சால்ட் பெட்டர் தான். ஃபில் சால்ட் அண்ட் ஆமா, சால்ட் கண்டிப்பா. ஏன்னா அதுவும் போன வருஷம் given the performance he has given for KKR ஓட டைட்டில் விக்டரியில சால்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாருமே ஒரு மேஜர் பார்ட். சரி, எனக்கு இவனோட பேட்டிங் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனா இவனுக்கு பவுலிங் பத்தி முன்னெல்லாம் சொல்லுவோம், what do you think about their bowling unit? 250 அடிச்சாலும் 250 கொடுப்போன்னு இருந்தது போய் இப்ப நாங்க எவ்வளவு அடிப்போம்னு தெரியாது, ஆனா 200க்குள்ள கொடுப்போம் அப்படின்னு ஒரு பவுலிங் லைனப் எடுத்திருக்காங்க. ஜாஸ் ஏசலுக்கு நல்லா போட்டுருவான், 4 ஓவர் நல்லா போயிடும். புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டுருவான், 8 ஓவர் தள்ளியாச்சு. அது போக இந்த குருநாள் பாண்டியா ஏமாத்தி ஒரு 2 ஓவர் போட்டான், லியம் லிவிங்ஸ்டன் ஏமாத்தி ஒரு 2 ஓவர் போட்டுருவான். 12 ஓவர் முடிஞ்சு. எஸ்தேல் நாள் என்ன ஆகும்னு தெரியாது. அதே மாதிரி அது sometimes maybe good, sometimes maybe shit. அதான் எஸ்தேலோடது. ஆமா, ஸோ அதனால அது அப்படி. இன்னொரு பவுலர் ராசிக் சலாம்தார் ஆடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு சொல்லுது. ஒரு செட்டு எங்க அண்ணன் சுயாஷ் சர்மா வந்து கையை வீசுவான்டான்றானுங்க. அதனால எனக்கு யார் ஆட என்னைய மாதிரி ஒருத்தர் ஸ்வப்னில் சிங் வருவான் ஜீன்றேன். ஏன் ஆடுவான்டா? அவனுக்கு தான் ஆர்டிஎம்லாம் போட்டிருக்கானுங்க. ஓ ஆமா, கரெக்ட். 30 லட்சத்துக்கு ஆர்டிஎம் போட்டிருக்காங்க. ஆனா என்னதான் இங்க பேட்டிங் பண்ணாலும் பவுலிங், அதாவது சின்ன சுவாமியில நீ ஒழுங்கான பவுலிங் அட்டாக் இல்லைன்னா
பிரிச்சிருவானுங்க. ஏன்னா சின்ன கிரவுண்டு பறக்கும், பட்டு பறக்கும் பாலு. நான் சிம்பிளா சொல்றேன். இவ்வளவு நாள் வந்து இவனுங்க 200 250 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ண பவுலிங் லைனப் இருக்காங்க கேள்வி கேட்டது போய் இவனுக்கு இப்ப 200க்குள்ள அடிச்சாலும் அடிக்க பேட்டிங் லைனப் இருக்கான்னு தெரியல. கரெக்ட். ஏன்னா ஹிட் ஆர் மிஸ் தான் மோஸ்ட்லி. ஆனா என்ன சொல்றது, எல்லா மேட்சும் ஒருத்தன் ஆடிடும் அந்த அளவுக்கு இவன் லைனப் இருக்கு. கேகேஆருக்கு ரேட்டிங்கே கொடுக்கலடா. ஓ ஆமா. ஓகே கைஸ், கேகேஆரோட ஸ்கோர் சொல்லிருங்க கைஸ், அவுட் ஆஃப் 10. அதெல்லாம் 6 எவ்வளோட? 6 6 6. டிஃபெண்டிங் சாம்பியனா இருந்தாலும் இப்படி ஸ்குவாட் எடுத்தா அவனுக்கு எவ்வளவுதான் மரியாதை. அவ்வளவுதான் மரியாதை. ஆமா ஆமா, நானும் அதே 6 தான் தலைவரே. ஏய் நீ 9 கொடுத்தியடா எஸ்ஆர்எச்சுக்கு 9 கொடுத்தேன்டா. கேகேஆருக்குலாம் அவ்வளவு கிடையாதுடா அவன் பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு. அவன் பாரு இந்த ஃபுட் கிரிட்டிக் மாதிரி போயிட்டு இருக்கான். 6 5ன்னு. எவ்வளோடா? சரி 5. இன்னொருத்தன் இருக்கான் சரியா, 5 தான் கம்மியா கொடுக்க போறேன். அது எவனுக்குன்னு எனக்கு தெரியும். தப்புடா. நீ யாருக்கு கொடுப்பன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு மட்டும் இல்ல, இன்னொருத்தனும் இருக்கான். 2 பேர் இருக்காங்க. எனக்கு இன்னொருத்தனை சரியா தெரியல, அதனால நான் இப்படிக்கு விட்டு வச்சிருக்கேன். ஓகே, பார்ட் 2ல வருவாரா பார்ட் 1ல வருவாரா சொல்லுங்க. இன்னொருத்தன் பார்ட் 2ல வருவான். அவனை பத்தி எனக்கு தெரியல. அதனால என்ன முடிவு பார்க்கலாம். ஓகே, சோ நான் என்னோட 11 சொல்றேன். சொல்லு. சால்ட், கோலி, பட்டிதர். சரி. அதுக்கப்புறம் தேவதத் படிக்கல் நான் 11லயே வச்சிருக்கேன். ஓகே. அட் நம்பர் 4. and then நம்பர் 4 11ல வச்சிருக்கேன். ஆமா 11ல நம்பர் 4. ஓகே. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், புவி, ஹேசல்வுட், யஷ் தயால். இது 11. என்னோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் வில் பி ஜிதேஷ் சர்மா if you want a pinch hitter or சுயாஷ் சர்மா for a bowler. 14 கோடி கொடுத்தா அவனை பெஞ்ச்ல உட்கார பண்ணுங்கன்னு நினைக்கிறியா? யார டீம்ல தான் ஆட வைப்பாங்க. அதுக்கு தேவதத் படிக்கல உட்கார ஜிதேஷ் சர்மா ஆட வச்சிருவானுங்கடா. உனக்கு ஆல்ரெடி யூ ஹேவ் a lot of pinch hitters. நீ எதுக்கு இன்னும் pinch hitters எடுக்கணும்னு பாக்குற? தேவதத் படிக்கல் உனக்கு ஆங்கர் பண்ணுவான்டா இன்னிங்ஸ். அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து ஓரளவுக்கு மொத்த ரன் எடுத்ததே அவன் ஒருத்தன் தான். அவனை எப்படி உட்கார வைப்பானுங்க? அவனை எடுத்தது காரணமே அதுதான். நம்ம வருஷம் ஐபிஎல் ஸ்டார்ட் மட்டும் எடுத்து பாரு நீ. அவனை உட்கார வச்சாங்க, ஆர்சிபி குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் 0. நம்பர் 5 வந்து இவன். நம்பர் 5 வந்து லியம் லிவிங்ஸ்டன், 6 டிம் டேவிட். அதுக்கு நடுவுல அவன் ஆடுவான். நான் சொல்றேன் அவனுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அப்ப யார உட்கார வைப்பேன் நானு? ஆனா நீ தேவதத் படிக்கல கொண்டு போய் 4th பொசிஷன்ல போட்டது. ஓபனிங் ஃபில் சால்ட் தேவதத் படிக்கல் ஓபன் பண்ணிட்டு விராட் கோலி. சரி, அண்ணன் கோச்சுக்குவாரு. அண்ணன் கோச்சுக்குவாரு. யாரு? கோலி அண்ணன் கோச்சுக்குவாருல. சொல்றா அவனை. அது கோச்சு பாருன்னா இப்படிதான் இன்னொருத்தன் 42 வயசாகி ரிட்டையர் ஆகல. அவன் வேற வழி இல்ல. அவனுக்கு டீம் காசு வேணா அவனதான் உள்ள இறக்கணும். ஆமா சரி. இப்ப தேவதத் படிக்கல் தேவதத் படிக்கல் ஓபனிங் வித் சால்ட். பத்திதர் நம்பர் 3ல ஆடுவானா? நம்பர் 4 இறக்கிட்டு கோலியா நம்பர் 3யா? கோலி ஆடணும், 4 பத்திதர் ஆடணும். ஓகே. நான் ஒன்னு சொல்றேன். நம்ம வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு 11 சொல்லுவோம். இம்பாக்ட் அப்போ ஒரு பவுலர் தான் அந்த கணக்குல வருவோம். அப்பதான் லைன் அப் கரெக்டா வரும். ஓகேவா? ஓகே. நான் இன்னொன்னு சொல்லவா? நான் பீக் ஆர்சிபி ஃபேஷன்ல சொல்லவா 11 போட்டுருக்கோன்னு. நீங்க எல்லாம் வந்து சானா யோசிக்கிறீங்க. ஆர்சிபி டக்கவுட்ல யோசிக்கவா? சொல்றேன் பாரு, இதுதான் நடக்கும். கோலி கூட வந்து சால்ட் ஆடுவான். பாதி சீசன்ல கோலி ஆடலன்னு தெரிஞ்சு எடுக்கவும் முடியாம படிக்கல ஆட வச்சுட்டு கோலியை பின்னாடி தள்ளுவானுங்க. சரியா? அது நடக்கும் ஒரு பாயிண்ட்ல. அது வரைக்கும்
பட்டிதார் ஆடுவான், லிவிங்ஸ்டன் 4, ஜிதேஷ் சர்மா 5. இந்த ஜேக்கப் பெத்தல் பையலை பத்தி தெரில, இவன் நிறைய ஹோப் வச்சிருக்கானுங்க. டிம் டேவிட் அந்த பினிஷிங் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா வெளியே குறைச்சிட்டு ஜேக்கப் பெத்தல உள்ள இறக்கி விட்டுருவானுங்க. ஆமா, கூச்சமே பட மாட்டானுங்க ஆர்சிபி அதுக்கெல்லாம். கூச்சமே பட மாட்டானுங்க அவனுங்க. சரியா, அவனுங்க வந்து ஜேக்கப் பெத்தல் ஒரு மேட்ச் ஆடலனாலும் ரொமாரியோ செப்பர்ட் இறக்கி விடுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆமா, அவங்களுக்கு ஜேக்கப் பெத்தல் இருக்கிற ஒரே பிளஸ் என்னதுன்னா, லியம் லிவிங்ஸ்டனும் ரொமாரியோ செப்பர்டோ டிம் டேவிடோ 3 பேர்ல எவனாச்சும் ஒருத்தன் சொதப்பினாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் வெளியே அனுப்பிட்டு இவன் சின்ன பையன் உள்ள வச்சிருப்பானுங்க. கரெக்ட். அந்த ஏபிடி வில்லியர்ஸ் எப்படி ஒரு சீசன் ஆடலனாலும் பரவாயில்லன்னு வச்சுட்டு அடுத்து ஆட வைப்பானுங்க. ஆமா ஆமா, அந்த லிபர்ட்டியும் நீங்க ஜேக்கப் பெத்தலுக்கு தருவானுங்க, மீதி 3 பேருக்கும் தரமாட்டானுங்க. அது ஓப்பன் கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாரும் ஒரு சின்ன பையனை வளர்த்து விட்டு அவனை கடைசி வரைக்கும் வச்சிருந்திருக்கானுங்கன்னு. இப்ப நம்ம மும்பை பார்த்தோம்னா பொலாட் வச்சிருந்தானுங்க, தலைவன் வேற டீம் போய் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிட்டான். இவனுங்க ரசல் வச்சிருக்கானுங்க, கேகேஆர் ரசல் வச்சிருக்கானுங்க. உங்க ஆளுங்க டிவிடிஎஸ் வச்சிருந்தானுங்க, நான் வேற எங்கேயும் ஆட மாட்டேன்னு ரிட்டையர் ஆயிட்டான். எங்க ஆளுங்க நீ யார சொல்றீங்க? ஓகேவா, இவனுங்களதான் சொல்றேன், ஆர்சிபி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், லோல வருது. சரியா, சோ அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஓகே இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகேவா, அந்த ஃபார்மேட்டை விட்டு கொடுக்க மாட்டானுங்க. அதனால அவனுக்கு அந்த ஒரு ஃபார்மேட் வேணும். அதனால அவனை வச்சிருப்பானுங்க. பவுலிங் யூனிட் அவனுக்கு எஸ்டேல் ஆட வைப்பானுங்க, ஜாஸ் ஆட வைப்பாங்க, புவனேஸ்வர் குமார் ஆட வைப்பானுங்க. ஸ்வப்னில் சிங் ஆட வைப்பாங்க. நான் சொல்றேன், ஸ்வப்னில் சிங் ஆர்டிஎம் போட்டதுக்காக ஆடி வச்சுதான் அவன் பேட்டிங்கா 30-40 அடிக்கிறானே. ஆமாச்சானே, அதான் ஸ்வப்னிலுக்கு குணால் பாண்டியாக்கு ஏதாவது சண்டை இருக்கான், அதனால என்ன பண்ண போறான்னு எனக்கும் தெரியல. இல்ல நீங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான் ஆட போறீங்க, பிராக்டிஸ் அப்படியே அடிச்சு காட்டுக்கிறாங்க அப்படி. ஆமா, அது என்னடா கல்ச்சர் அது? பிராக்டிஸ் மேட்ச்ல 350 அடிச்சோம் 270 அடிச்சோன்ட்டு அடிச்சது அவங்க பவுலர் தான்டா, அவங்களுக்கு தெரியலடா அது. சரி விடு விடு. இது இது வந்து நான் என்ன சொல்றேன், இது வந்து எஸ்ஆர்எச் போட்டானா பரவாயில்ல. சரியா, அவங்க பேட்ஸ்மேன் எவன் போட்டாலும் அடிக்கதான் போறான். இவனுங்க எல்லாம் போடுறானுங்கடா. கேகேஆர் போட்டானுங்கடா, கேகேஆர் போட்டானுங்க. டெல்லி போட்டான், டெல்லி எதுக்கு போட்டான், 200 அடிச்சானுங்க, அதுல 110 ஜேசர் பிரேக் மேஜர் மட்டும் அடிச்சான். அவன் நல்லா ஆடுற பையன், எவனா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கான், வெளியே உட்கார வேண்டிட்டு இருக்கானுங்க, அதனால அவன் போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு இவனுங்க எல்லாம் வந்துட்டு சரியா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஹேசல்வுட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா துஷாரா டைரக்டா உள்ள வருவான். துஷாரா வந்து ஒரு குட்டி மலிங்கா துஷாரா இங்கீடி வந்து அந்த பேஸ் ஃபிட்னஸ் எல்லாம் கிடையாது, இந்த ஸ்லோவர் பால் போட்டு விக்கெட் எடுக்கிறது தான். அதுக்கு நான் துஷாரா ஆடச்சிருக்கேன். துஷாரா வருஷம் மும்பைக்கு நல்லாவே போட்டிருக்கான். நான் லுங்கிகிடி ஏன் எடுத்தேன்னு கேக்குறேன். வேற ஒரு நல்ல பவுலர் 2 crores கிடைக்கிறேன்னா எடுத்திருக்கலாம். டு பி ஆனஸ்ட், நல்ல பவுலர் தான், இல்லைன்னு சொல்ல. உனக்கு இன்னும் ஓப்பன்ல இன்னும் நல்ல ஆப்ஷன்லாம் இருக்காங்க. வில்லோருக்கே கூட எடுத்திருக்கலாம், ஹைட் ஹிட்டிங் கிடைச்சிருக்கும். ஏன்னா இவங்கிட்ட டால் பவுலர் இல்ல, அந்த ஹைட்ல இருந்து ஒரு 4-5 என்ன சொல்றது குட் லென்த்தே யாக்கரிச்சு பவுன்சர் மாதிரி வரும். ஆமா, கொஞ்சம் நல்லா ஹிட்டிங் தி டெக் ஹார்ட் கொஞ்சம் பண்ணானுங்கன்னா நல்லாவே பண்ண முடியும் ஹைட்டா இருக்கறவங்க. அந்த மாதிரி ஒரு பவுலர் யாருக்குமே இப்ப சான்ஸ் இல்ல. யான்சன் மட்டும் ஏதோ ஒரு ஓரத்துல கிடக்குறான், ஆடுவானான்னு தெரியல அந்த லெவல்ல. அதனால இதுக்கு யான்சனுக்கு அப்புறம் அந்த ஹைட்ல பாக்குற ஒரே பவுலர் வில்லோருக்கு தான். எதுக்கு எந்த டீமும் யூஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. பாப்போம். அதனால இவனுக்கு ரேட்டிங் சொல்லிடுறேன், ரேட்டிங் நல்ல ரேட்டிங் தான், 7.5. நல்ல டீம் எடுத்திருக்கானுங்க, நல்ல குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு. இந்த எடுத்தவங்க அவுத்தம் டெசிஷன் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆமா, என்ன சொல்றேன், லியம் லிவிங்ஸ்டன் ஆடல, ஜேக்கப் பெத்தல் ஆட வைக்கிறேன். ஓகே, ஐ ட்ரஸ்ட் ஹிம் மோர் தென் ஹிம், அதோட நிப்பாட்டிக்கிறேன். இவனும் ஆடலன்னா திருப்பி போய் இன்னொருத்தனை கூட்டு வந்து வைக்க கூடாது. ஆமா, அதோட இந்த விஷயத்துல மட்டும் இவங்க கொஞ்சம் இதுவா இருக்கணும். ஒரு பிளேயர் 5 மேட்ச் அந்த ஆசிலேட்டிங் மைண்ட் செட்ன்றத கொஞ்சம் குறைச்சுக்கணும். 5 மேட்ச் சான்ஸ் கொடுக்கறவனுக்கு இன்னொருத்தனுக்கு 5 மேட்ச் சான்ஸ் கொடு. கரெக்ட், அதுதான். ஸோ அதனால இவங்க அவ்வளவுதான், நான் 7.5 தரேன். ஏன்னா ஓவரால் ஸ்குவாடா நல்லா இருக்கு. ஓகே, இவங்க கப் அடிக்க இருக்கு. இஃப்
அந்த அந்த 11 செட் ஆகி எதுவும் உடையாம பத்திரமா வச்சிருந்தாங்க. பேலன்ஸ்ட் அண்ட் கம்போஸ்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா கப்புக்கான நல்ல கண்டென்ட் அவங்க. நல்ல இல்ல இத்தனை வருஷத்துல இவ்வளவு கண்டென்ஷன் இருந்ததில்ல. இதை விட பவர் பிளேஸ்லாம் வச்சிருந்தானுங்க இவனுங்க. இந்த டேனியல் வெட்டோரியா இருக்கட்டும், கிறிஸ் கெயிலா இருக்கட்டும், ஏபிடி வில்லியர்ஸா இருக்கட்டும், ஸ்டார்க்லாம் வச்சிருந்தானுங்க. ஆமா. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், ஸ்டார்க்கோட எனக்கு ஹேசல்வுட் தான் வேணும். ஸ்டார்க் அட்டாக் பண்றேன்னு ரன் கொடுப்பான், என்னதான் லீட் பண்ணுவான். ஹேசல்வுட் மெயின்டைன். ஏன்னா அந்த கிரவுண்ட்ல உன்னால அடிக்க வச்சாலாம் விக்கெட் எடுக்க முடியாது, அடிச்சா வெளியே தான். ஹேசல்வுட் மெயின்டைன், புவனேஸ்வர் குமார் மெயின்டைன். ரெண்டு பேரும் லெஸ் தேன் 10 தான். புவனேஸ்வர் குமார்லாம் வந்து பழைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் தான் வருது. புவனேஸ்வர் குமார் ஃபுட்பால் ஆடுவாப்ல கிரிக்கெட்லயே. நம்ம அது இன்னொருத்தர் இருக்காரு, மும்பைல இருக்காரு. அவர் இன்னும் ஆடிட்டு இருக்காரு. சரியா? அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், குருணால் பாண்டியா 8 ரனுக்கு மேல கொடுத்தது இல்ல T20ல எக்கனாமி. ஏதாச்சும் ஒரு மேட்ச் எங்கேயாச்சும் கொடுத்திருப்பான். அது அந்த டீமே கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிருக்கோம், அடிச்சு பொளந்திருப்பானுங்க அந்த டைம்ல கொடுத்திருப்பானுங்க. அதனால இவன் இதை வந்து நினைச்சானுங்கன்னா 12 ஓவர் 100 ரன் விட கம்மியா கொடுக்கலாம். நீ அந்த 8 ஓவர் என்ன பண்ண போறாங்கன்னா மேட்ரு இல்ல. எஸ்டேல் அட்டாக்கிங் பவுலிங் போட்டு நான் விக்கெட் 2-3 எடுத்துட்டு கூட 40-45 தரேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் விக்கெட் எடுக்க மாட்டேன் 50 கொடுப்பேன்றது ஒரு மேட்சுக்கு இருந்தா பரவாயில்ல. எல்லா மேட்சுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ரீட்டைன் பண்ணணும் பார்க்காம அவனை வெளியே உட்கார வச்சு நீ சலாம் தர ஆடிதான் ஆடி. ஆமா, ஏன்னா சின்ன பையன் ஓரளவுக்கு he did good for Delhi last year. ஆமா அதான். இல்ல நீ வேற ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கூட ட்ரை பண்ணு. பட் ஆனா அவன் விக்கெட்ஸ் வேணும். நீ அட்டாக்கிங்கா போறான்னா எனக்கு விக்கெட்ஸ் வேணும் ஆர்சிபி. அவ்வளவுதான். நான் 7.5 கொடுத்துட்டு ஹை சான்சஸ். ப்ரொஃபசர் எந்திரன் சொன்ன மாதிரி ஸ்வப்னல் சிங்கே உள்ள வச்சுக்கிட்டு அவங்க வந்து இங்கீடியா உள்ள கொண்டு வந்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு பவுலிங் அட்டாக் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும். என்னடா இங்கீடியா வீடியோ கார்னரை கொண்டு வர? எப்படி கொண்டு வருவ? நான் சொல்றது ஜேக்கப் இல்ல இது நான் 4 ஓவர்சீஸ் மட்டும் சொல்றேன். சால்ட், லிவிங்ஸ்டன், ஓகே, ஹேசல்வுட், இங்கிடி. நீ 11லயே சொல்ற? 11லயே சொல்றேன். இங்கிடி ஆடவே மாட்டான் டோர்னமெண்ட். இங்கிடி என்ன கேட்டா பேக்கப் எதுக்காச்சும் இன்ஜூர் ஆச்சுன்னா கொண்டு வரலாம் இங்கிடியை உள்ள. என்னைய பொறுத்த வரைக்கும் எவனாச்சும் இன்ஜூர் ஆனானால உனக்குதான் நோவான் துஷாரா இருக்கானே, நீ விக்கெட் எடுக்கிறவனுக்கு போவியா இல்ல ஸ்லோவர் பால் போடுறேன் ப்ரோ அப்படின்றவனுக்கு போவியா? இல்லடா, அவனுக்கு ஆர்சிபி சின்னசுவாமி இஸ் a bit of a slow pitch, so அந்த இடத்துல ஸ்லோவர் பால்ஸ் போடுறவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். சரி ஓகே, அதான் சரி ஓகே, அக்செப்டபிள் பாயிண்ட் தான். ஆனா பாப்போம் என்ன பண்றானுங்க. ஆர்சிபி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஆர்சிபி. ஆமா, they do what they do best. ஸ்கோர் கொடுங்க பாய்ஸ், ஸ்கோர் கொடுங்க பாய்ஸ். மேரா ஸ்கோர் 8.5. நான் 8. பாத்தியா அவங்க ஒரு பாசம். அப்பெல்லாம் இல்ல. உடனே அடுத்தது ஐபிஎல்லின் ஆண்டைகள். ஆண்டைகளின் ஆண்டைகள். சரி, இவனுங்க நினைச்சானுங்கன்னா 11 இந்தியனோட ஆடலாம்டா. அப்படியும் குவாலிஃபை ஆகணும்டா. இல்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது. டேய் நீ 11 போட்டு பாரு. நான் 11 போட்டு வச்சிருக்கேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. நான் அந்த நான் அந்த லெவனுக்கு வரல, நான் வந்து வெறும் இந்தியன் லெவனுக்கு மட்டும் வரேன். சரியா? ஃபர்ஸ்ட் 3 இருக்கும். சரியா? கீப்பர்ல ஸ்ரீஜித் கிருஷ்ணன் நல்லா தான் பண்ணியிருக்கான், ராபின் நல்லா தான் பண்ணியிருக்கான். வேணா 2 பேரையும் அடிக்க இல்ல ஒருத்தனை அடிக்கும். சரியா? 4 முடிஞ்சா நமந்தீர், ஹார்திக் பாண்டியா. 6 முடிஞ்சா அதுல பவுலிங் போடுறதுக்கு 2 பேர் இருக்கானுங்க. சரியா? பும்ரா, கரண் சர்மா, தீபக் சஹர். இப்ப என்ன இல்ல 6 9 என்னது இருந்தாங்க 11 இந்த டீமை சொல்றேன். இப்போதைக்கு இல்ல. சரியா? அங்க 9 ஆயிடுச்சா, சத்யநாராயண ராஜு நல்லா போட்டிருக்கேன் இது வரைக்கும். 10 11 ஆள் இல்லைன்ற காரணத்தினால நான் சரி எங்க அண்ணன் போய் அர்ஜுன் டெண்டுல்கரை ஆட வச்சுட்டேன். ஏதோ கொஞ்சம் டீசெண்டா போடுவாரு. இல்ல அவன் போட்ட வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டா தான் போட்டிருக்கான். ஆமா ஆமா.
ஸோ அதனால 11 முடிஞ்சா இந்த 11 வச்சு அவங்க குவாலிஃபை ஆக முடியாதா? கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா ஆயிரலாம்ல. ஆமா, கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அப்ப பாருங்க. ஆல்சோ இன்னொரு நியூஸ், அல்லா கசன்ஃபருக்கு பதிலா முஜீபுர் ரஹ்மான் உள்ள வந்திருக்காப்ல. லிசார்ட் வில்லியம்ஸ்க்கு பதிலா கார்பின் பாஸ்லியா உள்ள வந்திருக்காப்ல. எப்படியே எனக்கு தெரிஞ்சு ஆட போறது இல்ல. ஆமாமா, அவங்களோட பவுலிங் அட்டாக் ரொம்ப சிம்பிள். பும்ரா வர வரைக்கும் நம்ம பேசுவோம். பும்ரா வந்ததுக்கு அப்புறம் we'll talk something else. இப்பதான் நிம்மதி ஆகிருப்பானுங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? எதனால? அல்லா கசன்ஃபர் அவங்களுக்கு ரயன் ரிக்கில்டன் ஆட இடம் இல்ல. வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்ட்னர், ட்ரெண்ட் போல்ட், அல்லா கசன்ஃபர் இப்போ இல்லாதனால ரயன் ரிக்கில்டன் ஆட வைப்பானுங்க. ஓகே. ஆனா எனக்கு ஒரு போல்டு மூவ் தெரியுது. என்னது? பெவன் ஜேக்கப்ஸ் ஆட வச்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பெவன் ஜேக்கப்ஸா? ஆடலாம், ஒரு நல்ல ஆப்ஷன். தலைவன் மேட்சே ஆடினது இல்ல ப்ரொஃபஷனலா இது வரைக்கும் பெருசா. ஆமா ஆமா, மேட்சும் அதனால எடுத்திருக்கானுங்க. மும்பையோட ஸ்கவுட்டிங் டேலண்ட பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். தலைவனுங்க குப்பையில இருந்தே கோல்டு கண்டுபிடிப்பானுங்க. சரி, நீ லைன் அப்புக்கு வாதம்பி. ரிவ்யூ பண்ணலாம் வரும்பல, எல்லாம் பேலன்ஸ்டு தான். ஆமா ஆமா ஆமா. சோ மை லைன் அப், அவனுக்கு பவர் பிளேவே போதும். இது மேட்ச் முடிக்க டாப் ஆர்டர் பேட்டிங். ஓகே ஓகே. நேத்து நான் மிஸ்டர் பூனமௌண்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது வில் ஜாக்சன் சொன்னாப்ல, போய் கையெல்லாம் கொடுத்திருக்கான்டா அவன உட்கார வைப்பாடா. ஓகே, வில் ஜாக்ஸ். நானும் ரயன் ரிக்கில்டன் தான் சொல்றேன். ஓகே, ரயன் ரிக்கில்டன் ஆர் வில் ஜாக்ஸ் அந்த இடத்துல. ஓகே, நான் வில் ஜாக்சன் நான் கண்டிப்பா ஸ்குவாட்ல வைக்கிறேன். வில் ஜாக்சன் நான் கண்டிப்பா ஸ்குவாட்ல வைக்கிறேன். ஐ வில் கிவ் another பொசிஷன் அவனுக்கு. அதுக்கப்புறம் திலக், ஸ்கை, அதுக்கப்புறம் மின்ஸ் அல்லது ஜாக்ஸ். இல்ல ரோஹித் சர்மா இன்னொரு ஃபன் பண்ணுவாரா? என்னது? நான் பினிஷரா தான் ஆரம்பிச்சேன், ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டேன்டா. நீங்க ஓபனிங் பண்ணுங்கடா மாப்பிள்ள, நான் கடைசியில வந்து அடிக்கிறேன். வாய்ப்பே இல்ல. ரோஹித் சர்மா வந்து முன்னாடி வந்து ஆடுறதுதான் வந்து உலக வழக்கம். அவன் வழக்கம் இல்ல, மும்பை வழக்கம். மின்ஸ் அல்லது ஜாக்ஸ், அதான் மின்ஸ் அல்லது ஜாக்ஸ். அதுக்கப்புறம் ஹர்திக், சாண்ட்னர், கரண் சர்மா, அர்ஜுன் டெண்டுல்கர். பும்ரா வர வரைக்கும் அர்ஜுன் டெண்டுல்கர். ஆமா, வேற பவுலர் சத்யநாராயண இருந்தாலும். ஆமா, சத்யநாராயண ராஜுவா அர்ஜுன் டெண்டுல்கரான்னு யோசிச்சா அர்ஜுன் டெண்டுல்கர் தான். அண்ணன் பையன்றதுனால இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல்ல இருக்கு ஓரளவுக்கு. 9 கிலோ தான்டா இருக்கு எக்கானமி, 3 மேட்ச். அதான் எக்ஸ்பீரியன்ஸ், ஐபிஎல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கொஞ்சமாச்சு. அதான் போல்ட், சஹர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் சான்ஸ் கொடுங்கடா. ஆனா அண்ணன் பையன் மட்டும் உங்க அண்ணன் விக்கெட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எடுத்துட்டான். சோசியல் மீடியா இல்ல வாய்ப்பு இல்ல. எங்க அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்க்கு பேட்டிங்கே வர மாட்டாரே. எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துதான்டா ஆகணும்? வரமாட்டார். ஏய், ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன் பவர் பிளேலே வந்தானே ஆச்சரியப்பட மாட்டேன். இருக்கிற வரமாட்டாரா? டேய், அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. அந்த வாயிலாம் இங்க கிடையாது. சரி, நம்ம அந்த டீமுக்கு வரும்போது நம்ம இத பத்தி பேசுவோம். நம்ம இத முடிப்போம். அந்த டீமுக்கு வரும்போதுலடா, இங்க போல்டன் சஹர் இருக்கானுங்கடா. ஆமாண்டா, ஃபுட்பால் ஸ்கோர் தான். அப்படி இருந்தாலும் நீ வரமாட்டான்றியா? கண்டிப்பா. சரி, இம்பாக்ட் பிளேயர் சொல்லு. இம்பாக்ட் பிளேயர் will be நமன் திர். நமன் திர் இம்பாக்ட் பிளேயர் போடுறா. ரோஹித் தான் வெளிய போவான். ஆமா, அவரு சும்மாவே கொஞ்ச நேரம் போய் வெளியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் வராப்புல. அவருன்னு இல்ல, எல்லாருமே பண்றாங்க. அதுக்கு பெரியவரு, அண்ணா நீ போய் உட்காருண்ணே, நான் பாத்துக்கிறேன்னு.
இத அவாய்ட் பண்றதுக்கா ரோஹித் சர்மாக்கு இருக்கிற ஒரே காரணம் என்ன தெரியுமா? திருப்பி நான் ஸ்பின்னு போடுறேன்டான்னு இறங்குறது மட்டும்தான். ஆமாண்டா, திலக் வர்மா விக்கெட்ல இருக்கான்டா ஸ்மாட்ல. அவனை எப்பறம் உட்கார வைப்பானுங்க? அப்படி பார்த்தா ரோஹித் சர்மா கிட்ட கூட தான் ஹேட்ரிக் இருக்கு ஐபிஎல்ல. இப்போ போடுறது இல்ல. அதான் அவன் பால் கையில எடுத்துட்டான்னா அடுத்த சூரியகுமார் யாதவ் தான் வெளியே போய் காரணம். பிரச்சனையே இல்ல. கீப்பர் வெளியே உட்கார. ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ஹர்திக் பாண்டியா இல்ல. சோ ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ஹர்திக் பாண்டியாக்கு போல யார் ஆடுவா? யார் ஆடுவாவா? நமந்தர் நமந்தர். அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் அர்ஜுன் டெண்டுல்கர் ஆடதான் போறான். ஆமாமா, அதான் சொல்லுங்க, சான்சஸ் ஆர் வெரி ஹை. சத்யநாராயண ராஜுவோ அஸ்வினி குமாரோ எனக்கு தெரிஞ்சு இருக்கு. பட் அவங்க ரெண்டு பேரோடையும் ராஜங்கர் பாவா ஓகே டீசென்ட் தானா. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இப்ப எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங்க நமந்தர் இது பண்ணிடுவான். பவுலிங்மே ஓரளவுக்கு ஸ்பின் நல்லா தான் போடுவான் நமந்தர். இல்லடா, நான் அவனோட அர்ஜுன் டெண்டுல்கர் வச்சு அவன் ஓவர்ஸ் போட்டுப்பேன். இன்னும் டீசென்டாவே போடுவான். ஓகேயா, சென்னையில தான் ஆட போறோம். அப்புறம் என்ன பிரச்சனையே இல்ல. கரண் சர்மாவும் நான் சென்னையில ஆட போறோன்றதுனாலதான் நமந்தரே சொன்னேன். இல்ல கரண் சர்மாவும் வேணும். சாண்ட்னரும் என்ன முஜீபும் போட்டுருவானுங்க. முஜீப் நான் சொல்லவே இல்லையே ஸ்குவாட்ல. முஜீப் அவன் எடுக்கவே இல்ல. அதான் சென்னை மேட்ச்ல ஆடுவான்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யாருக்கு பதிலா ஆடுவார்? அப்ப கரண் சர்மாக்கு பதிலா முஜீப்ன்றியா? வாய்ப்பு இல்ல. கரண் சர்மாக்கு பதிலா முஜீப் வாய்ப்பு இல்ல. சாரி. இங்க பாரு, நீ ரயன் ஆடுற, வில் ஜாக்ஸ் ஆடுற. ஆமா, ரயன் ஆடுற, வில் ஜாக்ஸ் ஆடுற, சாண்ட்னர் ஆடுற, போல்ட் ஆடுற. 4 முடிஞ்சுச்சு. முஜீபுக்கு இடம் இல்ல. சென்னை பிச்சில் தெரிஞ்ச ரிசல்ட் எனக்கு கொஞ்சம் இது பண்ணல. ஏன்னா ஸ்பின்னு தலைவன் பெருசா ஆடினது இல்ல. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. சொல்றேன், சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்ப ஆடினாம்பா. சொல்ற ஒரு ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு. ஓகே, சோ இந்த டீமுக்கு வாட் இஸ் யுவர் ரேட்டிங்? இந்த டீமுக்கா 8.5. அவன் ஆர்சிபிக்கு எவ்வளவு கொடுத்தா? 8. நீங்க சொல்லுங்க மிஸ்டர் பூனமாவன். வந்து எனக்கு அன்ஃபிட்டா இருக்கிற காரணத்தினால அதே 8.5. ஓகே, அந்த ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இல்லாம இருந்துச்சுன்னா 9க்கு மேலதான். ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருக்கு. பிளஸ் எனக்கு அவனோட 11 ப்ராப்பரா எனக்கு ஐடியா இல்லை. நான் தான் சொல்றேன், குவாலிட்டி பேட்ஸ்மேன் இருக்கானுங்க. பெவன் ஜேக்கப்ஸ் கூட அவனுங்க வந்து அந்த பழைய பொலாட் ரோல்ல ஃபில் பண்ணானுங்கன்னா வெறியா இருக்கும். ஓப்பனா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 4 டாப் ஆர்டரே பக்காவா செட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாண்டியா பொலாடு 2 பாண்டியா ஒரு பொலாடு இறங்குவானுங்கள ஒரு காலத்துல. கரெக்ட். அதுல வந்து ஒரு பாண்டியா இருக்காரு. அந்த இன்னொரு பாண்டியாக்கு பதிலா நமந்தீரை வச்சிருக்கானுங்க. நமந்தீரும் ராபின் வில்லியம்ஸோ. அந்த இன்னொரு பொசிஷனை மட்டும் பெவன் ஜேக்கப்ஸ் ஃபில் பண்ணிட்டான்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா கம்பேர் டு அதர்ஸ் அவனும் ஒரு 19-20 வயசு தான் அவனுக்கு. ஆமா எனக்கு தெரியும். if I'm not wrong, he is the youngest of the squad. ஆமா அவனா ராபின் வில்லியம்ஸ் மட்டும் தெரியல. இல்ல அவன் தான். எனக்கு தெரிஞ்ச அவன் உள்ள எடுத்த காரணம் ஜேக்கப் பெத்தல் காஸ்ட்லியா போனதுனாலன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஏன்னா பெத்தல் மேல எப்படி கண்ணை வச்சிருக்காம இருக்க முடியாது. ரெண்டு விஷயம் யோசிச்சிருப்பானுங்க. வில் ஜாக்ஸே நம்ம தூக்கிட்டோம், அவனையும் தூக்கணுமான்னு யோசிச்சிருப்பானுங்க. இல்ல காசு இருக்கு. 2 ஆப்ஷன். சரி சொல்லிட்டு அடுத்த என் ரேட்டிங் வந்து if Bumrah is going to play in the latter part of the IPL, 8.5. Bumrah இல்லாத காரணத்தினால 8. ஆர்சிபிக்கு 8 தானே போட்ட? 8.5 போட்டேன் ஆர்சிபிக்கு. 8 போட்டாங்க. தலைவர் வந்து அங்க 8 இங்க 8. நான் அங்க 8 இங்க 8. அடுத்து அன்புடன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது.
நான் வந்து கேகேஆர் கூட ஒரு அளவுக்கு அங்க பிச்சு பிச்சு எடுத்து போட்டு ஒரு 11 பண்ணிடலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. இவனுங்க 11ஏ பண்ண முடியாத அளவுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. நான் சொல்றேன், ஹோம் கம்மிங் அஸ்வின் அண்ணா வாழ்க, ஆமா, அஸ்வின் அண்ணா வாழ்க. வாழ்க. சரியா? இது வேற எவனாலும் ஹோம் கம்மிங் திருப்பி வந்திருக்கான். சாம் கரன். ஹோம் கம்மிங் வாழ்க. சரியா? அவ்வளவுதான் எனக்கு. சரியா? பத்திரனா இந்தியில இருந்து வாழ்க. அவ்வளவுதான். இன்ஜுரி இல்லடா, பத்திரனா இன்ஜுரி இல்ல. ரச்சின் ரவீந்திரா இங்க ஏன்டா இருக்கான்? போன வருஷமும் இங்கதான்டா. இன்ஜுரி இன்ஜுரி என்னடா அவனுக்கு வாயிலையோ கண்ணிலையோ பட்டுச்சுடா, அவனுக்கு என்னடா இன்ஜுரி? அத வச்சுட்டு நியூசிலாண்டுக்கே ஆடிட்டான். சரியா? இப்ப அது மேட்டர் இல்ல. இப்ப நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். இங்க வந்தா ஓர பண்ணுவானுங்க. நான் வந்து உங்களோட இன்ஸ்டா ஃபீட்ல ஒன்ஸ் பேடி கீப்பிங் பண்றத பார்த்தேன். எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாதுடா. தம்பி இப்ப பெஞ்ச் வார்ம் பண்ண தானே கத்துக்கணும். இல்ல நீங்க அப்படி அதாவது ஒரு டீம்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அந்தந்த ஸ்கில் வந்து ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் டிஃபரெண்ட். அதான் மேட்ச் ஆடுற மாதிரி ட்ரெயின் பண்றியா இல்ல ஜஸ்ட் சும்மா டெய்லி ட்ரெயின் பண்ற இதுக்காக ட்ரெயின் பண்றியான்றது இருக்கு, அவ்வளவுதான் மேட்டர். ஆல்ரெடி அன்கேப்டு பிளேயர் ரூல கொண்டு வந்துட்டீங்க. அடுத்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 வருஷம் கழிச்சு ரிட்டையர்டு பிளேயர் ரூல் கொண்டு வந்து 1 கோடிக்கு ரீடைன் பண்ணுவோன்னு பண்ணுவீங்க. வேணாம்டா, சரி சரி நான் ஒன்னேன்னு சொல்றேன். சொல்லு. இத வச்சு 11 பேர் எப்படி பில்ட் பண்ண போற? அதே மாதிரி தான். அதுக்குதான் நான் இருக்கேன். இதோ சொல்றேன் 11. அதே மாதிரி தான் அந்த ரோபோட் சொல்லும். சொன்னோனே நான் என் கிரிட்டிக்ஸ் சொல்றேன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 11 சொல்லல. நான் 11ல நான் முதல்ல என்னோட இனிஷியல் தாட்ஸ் கொடுத்துறேன் டீம் பத்தி. இல்ல நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபேன் அண்ட் ஒரு ஃபேன் அண்ட் ஒரு கிரிட்டிக்கா வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கலாம்னு இருக்கேன் டீமுக்கு. நம்பி தெரிஞ்சிருச்சுடா எனக்கு யாரை தூக்க போறான்னு. ஏன் அவனை தூக்குனாதான் டீம் உருப்படும். ஆமா ஓப்பனா சொல்றேன். நானும் அதுதான் சொல்றேன். வச்சிட்டனால 11 எல்லாம் பில்ட் பண்ண முடியாது. சரியா? ஆனா வேற வழியே இல்ல, அவனை நான் ஆடிதான் ஆகணும். ஏன் கீப்பர் இல்லப்பா. கான்வே கீப்பிங் பண்ண சொல்லு. பரவாயில்ல, நியூசிலாந்து பிளேயர் தான். சும்மா 2 பால் புடிச்சு விட்டா பழகிரும். பல வருஷம் ஆச்சுடா. கான்வே கீப்பிங் பண்ணா 4 ஓவர்ஸ் எடுக்க முடியாது, கஷ்டம். என்னடா சொல்றான்? டேய் கான்வே பவுலிங் போட மாட்டான்டா, பேட்டர்ரா அவன். இல்லடா நமக்கு பவுலர்ஸ் அங்க வேணும்டா. எங்கடா கீப்பிங் பண்ற இடத்துல பவுலர்ஸ் வேணுமா உனக்கு? இப்போ நீ எப்படினாலுமே இவனை எடுத்துருவ உள்ள, ரச்சின் ரவீந்திரா எடுத்துருவ. இல்லையே. ஏன்? ஆமாண்டா ரச்சின் ரவீந்திரா ஓபனர் இல்லடா. ரச்சின் ரவீந்திரா வேற யாராச்சும் ஆடுவீங்க. இப்போ நீ ஓப்பனிங்ல உனக்கு ஆள் வேணும், ரச்சின் ரவீந்திராவோட கான்வேவை தான் நீ எடுக்கணும். ஓப்பனா சொல்லணும்னா உங்களுக்கு அவன் தான் பெட்டர் ஃபிட். இல்ல ரச்சின் ரவீந்திரா என்ன ஸ்டார்டிங் ஸ்பார்க் சொல்றியா? ஆமா கான்வே. நான் என் லைனப் நான் சொல்றேன், வரேன் அதுக்கு லைனப்புக்கு வரேன். நம்பர் 1 நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சொல்லிடுறேன்ப்பா, ஓகேவா? டீம் பெரிய நல்ல டீம்லாம் இல்ல. டீம் பெரிய நல்ல டீம்லாம் இல்ல. நம்பர் 1 அதான் சொல்றேன். நம்பர் 1 அது என்னது நேம்டு கேப்டன், பேப்பர் கேப்டன். இருடா நான் இன்னும் லைனப்புக்கே வரலடா, இருடா. முக்கியமா பாயிண்ட் துண்டு சீட்ல நோட்லாம் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், அதை போய் படிச்சுக்கிறேன். சார் ஹோம்வொர்க்லாம் மட்டும் வந்திருக்காரு. ஆமா ஹோம்வொர்க் பண்ணிருக்கேன். நம்பர் 1 டீம் பெரிய டீம் இல்ல. அதே மாதிரி தோனி இந்த டீமுக்கு டெட் வெயிட். பட் ஸ்டில் சொல்லு. பட் ஸ்டில் இல்ல தோனி டீமுக்கு டெட் வெயிட். 2 லட்சம் செலவு பண்ணுவானுங்க. 2 6க்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறியா? 2 6க்குனா பரவாயில்ல, 2 பாலுக்கு. இரு எவனோ ஒருத்தன் ப்ரோ 2 டிக்கெட் இருக்கு வேணுமான்னு அவனா கேட்டான். ஒரு டிக்கெட் எவ்வளவு? 12,000 ரூபாய். டேய் நான் டிவி வாங்கி உட்காந்து பாத்துறேன்டா பிஜில. எனக்குன்னு தனியா 24,000 நான் 43 இன்ச் டிவி வாங்கிட்டேன்டா. சோ மிடில் அதே மாதிரி மிடில் ஆர்டர் இல்ல. மிடில் ஆர்டர் வந்து நான் எக்ஸிஸ்டன்ட். மிடில் ஆர்டரே இல்ல. அதான் இருக்கிற பேட்ஸ்மேனை மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கணுமே தவிர மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ட்டு எவனும் இல்ல.
நான் சிம்பிளா நான் ஒன்னேன்னு தான் சொல்றேன். நான் சாம்பியன்ஸ் டிராஃபில நான் இந்தியாவுக்கு என்ன சொல்றேன், ஆனா இவன்டே மொத்தமா விழுக்கும். காப்பாத்துறதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பான். அதை காப்பாத்துறதுக்கு கூட யாரும் இல்லையேப்பா. பேஸ் அட்டாக் இல்ல, அதே மாதிரி பேஸ் அட்டாக் இல்ல. ஸ்பின் டாமினன்ஸ் இருக்கே. ஸ்பின் டாமினன்ஸ் இருக்கு தம்பி, ஆனா இன்னொன்னு நீ புரிஞ்சுக்கணும். இல்ல ஸ்பின் டாமினன்ஸ் இருக்கிறது பெருசு இல்ல. பழைய சென்னை வந்து முன்னாடி மாதிரி நிஜமாலே ஸ்பின்னிங் ட்ராக்கா இருக்குன்னா ஓகே, அந்த ஸ்பின் டாமினன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். கடைசியா இப்ப நடந்த இன்டர்நேஷனல் மேட்ச்ல கூட ஸ்பின்னிங் ட்ராக்ஸ் கொடுக்க முடியல, சென்னையில கொடுக்க முடியல. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் கண்டின்ஜென்ட்ல பெஸ்ட் 2 நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்திரானாவும் நேதன் எலிஸும். ஓகேவா, அங்க நீங்க 2 ஃபாரினர் ஸ்லாட் எடுத்தேன்னா மீதி 2 ஃபாரினர்ஸ் தான் எடுக்க முடியும். அந்த ரிஸ்கையும் தெரிஞ்சது. அதனால ஹோம் கிரவுண்ட்லயே 100 அகமது எடுக்க முடியாது. அது இல்லாம நான் வந்து முன்னாடி ஆக்ஷன் எடுத்தப்ப சொன்னதுதான் ரங்கபாஷ்யத்துக்கிட்ட, உங்களோட மெயின் பவுலர் இஸ் நாட் பத்திரானா ஆர் எலிஸ், இட் இஸ் கலீல் அகமது. கண்டிப்பா. ஏன்னா அவன் மட்டும்தான் உங்களால 14 மேட்ச்லயும் ஆட முடியும். ஃபாரினர் 14 மேட்சஸ் ஃபிக்ஸ்டு பொசிஷன் 2 பேரை நான் யாருக்கும் தர மாட்டேன். நேதன் எலிஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கா, பத்திரானா ஏதோ ஆக்ஷன் மாத்தி இருக்கான்றான், திருப்பி கொண்டு வந்துட்டான்றானுங்க. இல்ல ஐ டோன்ட் பிலீவ் இட். ஏன்னா ஐ சா SA20 பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா ஓடிஐஸுமே பார்த்தேன். பத்திரானா வாஸ் நாட் த ஓல்டு பத்திரானா. நீ சொல்லு 11 சொல்லு, நம்ம ஒரு பொசிஷன் அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டே போலாம். கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா ஓபன் பண்ணிட்டு கான்வே அட் நம்பர் 3. நம்பர் 4ல திரிபாதி ஆடலாம், இல்லனா போல்டு மூவ் ஆண்ட்ரே சித்தார்த் ஆட வைக்கலாம் நம்பர் 4. ஆண்ட்ரே சித்தார்த் ஃபினிஷரா? இல்லடா, ஆண்ட்ரே சித்தார்த் இம்பாக்ட் பிளேயரா எடுத்து வரலாம். உங்க டீமுக்கு ஒரே ஃபினிஷர் தான், மறந்துட்டேன், சாரி. ஆண்ட்ரே சித்தார்த் ஓபனர், அவனை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம்னு நினைச்சேன். யார்? ஆண்ட்ரே சித்தார்த்தியா? ஆமா. இல்ல ஆண்ட்ரே சித்தார்த் டீம் நீங்க இம்பாக்ட் பண்ணி சொதப்புறீங்கன்னு சொல்லி தான்டா முடிச்சேன். திருப்பி அதுக்கே போறீங்கடா. நான் என்ன சொல்றேன், நல்லா ஆட முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு பவுலர் பேட்டிங் இன்டென்ட். இப்ப இருந்தா யாரு அவன், ரபாடாலாம் இருக்கான், 2 பால் 6 அடிப்பான். யாரா இன்னொரு ஸ்பின்னர், அவன் பேர் என்னடா, ஏதோ ஒரு டீம்ல இருப்பான்டா, பலபலன்னு போலப்பாடா, அமித் மிஸ்ரா, அவன் கூட 4 6 அடிப்பான். எங்கள் இருக்கும்போது அடிச்சான் ப்ரோ 6 அடிச்சு சேப்பா கண்ணாடிலாம் வச்சான் அமித் மிஸ்ரா. யாரு? அமித் மிஸ்ரா அவன் இருக்கு. அந்த அர்பன் சிங்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஃபாஸ்டஸ்ட் 50 ல வச்சிருந்தான், திருவள்ளூர். சரியா, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஆளுங்களை எவனாச்சும் ஒருத்தனை டெவலப் பண்ணுங்கடா. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த ஃபால் ஆகுதுன்றப்ப உங்களுக்கு ஒரு பிளஸ் பேட்டர் இருக்கான், பவுலிங்கும் வீக் ஆகாது. ஏன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால எல்லாரும் 4 பவுலரோட தான் உள்ளே போறான், 5வது பவுலர் இம்பாக்டை கொண்டு வரலான்னு. அங்க போய் இதை மாத்தி பண்ணி தான் போன வருஷம் நிறைய டீம் அடி வாங்கிச்சு, இன்க்ளூடிங் மும்பை இந்தியன்ஸ். ஒரு மேட்ச் அவசரமா நேல் வதர இம்பாக்ட் ஆள் இல்லை, அதை பண்ண வேணாம்னு தான் சொல்றேன். நம்ம டிஸ்கஸ் பண்றது நம்மளோட இதை சொல்லிடலாம் இங்க, ஓகேவா? பட் எண்ட் ஆஃப் டே அவனுங்க பிராண்டுக்காக they will bring some players. அது நீ பிராண்ட் பாக்கறியா ஸ்போர்ட் பாக்கறியா? நீன்ட்ட கேட்கல, நான் உன்ட்ட கேட்கல, அதான் சொல்ல வரேன். ஓகே, புரியுது, எனக்கு புரியுது. நம்ம ஸ்போர்ட்டை தான் வந்து இங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். ஆனா ஓவராலா பாக்குறப்போ எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்ன பாக்குறாங்க, மணி தானே. 9 ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டான்னு ஸ்பான்சர்ஸ் காசு தர மாட்டேங்கறாங்கயா. அந்த பிராண்ட பார்த்து தான் தோனின்றால இன்னும் டீம்ல வச்சிருக்காங்க. டு பி லாஜிக்கல் அவன ஒரு மென்டரா தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் கூட. மென்டரா வச்சுக்கோ, தப்பே கிடையாது. டெவன் பிராவோ சுத்திட்டு இருக்கான், லசித் மலிங்கா கோச் ஆயிட்டான் இப்போ. ஓகே, லசித் மலிங்கா அதான் முன்னாடி லசித் மலிங்கா ஆர்ஆருக்கு மென்டரா போனான். ஆமா, டெண்டுல்கர் தான் மென்டர். சோ அப்படி இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். இது உன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு. நீ கெவின் பீட்டர்சன் அதான் சோ இன்சைட்ஸா கொடுக்கறான். அதான் ஓகே, கண்டினியூ பண்றேன். நம்பர் 4 ஆண்ட்ரே சித்தார்த். என்னைய பொறுத்த வரைக்கும் தட் இஸ் தி பெஸ்ட் மூவ். 5 டூபே, 3 வந்து திரிபாதி. கான்வேவா? ஓகே, திரிபாதி நான் ஸ்குவாட்லயே எடுக்கல. ஓஹோ,
ஆண்ட்ரே சித்தார்த், 5 டூபே, 6 ஜட்டு, 7 தோனி. இல்லையா தைரியமா வென்ஷ் பேடிய ஜட்டுக்கும் தூபேக்கும் முன்னாடி புஷ் பண்ணி ஆடுங்க தயவு செஞ்சு. மாட்டானுங்க. 8 அஸ்வின், 9ல எய்தர் நூர் அகமது when we are playing in spinning tracks, இல்லேனா சாம் கரன் when we are playing in flat tracks. ஆனா நீ ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போற ஃபாரினர். இரு நான் சொல்றேன். நம்பர் 10 அன்ஷுல் கம்போஜ், கமலேஷ் நாகர்கோட்டி ஆர் குர்ஜன் பிரீத். 3ல யார வேணாலும் ஆடலாம். அன்ஷுல் கம்போஜ், நாகர்கோட்டி, கமலேஷ் நாகர்கோட்டி ஆர் குர்ஜன் பிரீத். ஓ ஓகே. 3ல யார வேணாலும் ஆடலாம். இன்ஃபேக்ட் கோயிங் ஃபார் நாகர்கோட்டி ஆர் குர்ஜன் பிரீத் இஸ் ப்ரிஃபர்ட் இஃப் யூ வாண்ட் அ ஹைட் டால் பவுலர். ஓகே. நம்பர் 11 பெட்டர் ஸ்டாட். கம்போஜ் ஹஸ் பெட்டர் ஸ்டாட்ஸ். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மிச்சவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது கம்போஜுக்கு. நம்பர் 11 கலீல் அகமது. என்னோட இம்பாக்ட் பிளேயர் வில் பி பத்திரானா ஆர் எல்லிஸ் டிபெண்டிங் ஆன் தேர் சக்சஸ். நான் என்னோட 11 சொல்லவா? சொல்லு. உங்ககிட்ட மிடில் ஆர்டர்னு ஒன்று கிடையவே கிடையாது, மறந்துடுங்க. ஆமா தெரியுமே, நான் தான் சொன்னேனே. கைக்வாட் வித் கான்வே ஷுட் ஓபன். ஓகே. ரவீந்திரா இஸ் பிளேயிங் அட் 3 ஆர் நாட், ஐ எம் நாட் ஷுர். பட் உங்களுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு. நான் 20 ஓவர் ஆட போறேன்னு போறீங்களா, இல்லை எனக்கு ஸ்கோர் வேணும்னு போறீங்களா? விக்கெட் போடணும்னு போறாங்க. 20 ஓவர் ஆட போறேன் அப்படின்னா கோவித் ராகுல் திரிபாட்டி ஆர் தீபக் கூட 2 பேரும் ஒரு ஆளை நல்லா ஃபார்முக்கு வர வச்சுட்டு போங்க. சும்மா எடுத்து போட்டேன்னு போங்க. நம்பர் 3ல சொல்றேன். இல்ல எனக்கு ஸ்கோர் வேணும்னா கோவித் ரவீந்திரா. நம்பர் 4 நீங்க சிவம் டுவேக்கு தான் போக போறீங்க. அவன் அடிக்க மாட்டான் இந்த சீசன் ஃபுல்லா. ஓப்பனா முட்டை மந்திரிச்சப்போ போலடா. கொஞ்சம் ஸ்குவாட் மட்டும் சொல்றேன். அது தெரிஞ்ச ஸ்டாட்ரா. இவரு உனக்கு வந்து ஒரு சீசன் கண்டுபிடிக்காம போட்டான்றதா எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் 6 அடிச்சிட்டு இருந்தான். அது எல்லா சீசனும் அடிக்க முடியாது. தலைமை எப்படி T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல போனா அவனுக்கே தெரியாது. சரி சொல்லுங்க பாய். 4 தான் முடிச்சிருக்கேன். 5 தான் சொல்றேன். there is chance for ஆண்ட்ரே சித்தார்த்தை கீப்பிங் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல கீப்பர் கிடையாது. ஏதோ ஒரு டொமஸ்டிக்ல பண்ணிருக்கான்னு நான் இல்லையே, நான் பார்த்த வரைக்கும் கீப்பிங் ஸ்டாட்ஸே இல்லையே அவனுக்கு சுத்தமா. அப்படியா? பியூர் ஓபனர் தான் கேள்விப்பட்டேன். அப்போ கோவித் வன்ஸ் பேடி உனக்கு வந்து கான்வே நீ கீப்பே பண்ண மாட்டேன்ற கிரைட்டீரியாக்காக. இல்ல கான்வே நல்லா கீப்பிங் பண்ணுவான் ஓரளவுக்கு he can do அப்படின்னா நான் வந்து ராகுல் திரிபாட்டியை வந்து உள்ள கொண்டு வந்துருவேன். அது அவனை 4ல கொண்டு வந்துருவேன். ஓகே ஓகேவா? டூபே கொஞ்சம் கீழே புஷ் பண்ணிட்டு. இல்லைன்னா கோவித் வன்ஸ் பேடி 5. ஆமா. ஜடேஜா அஸ்வின் 6 7. ஓகேவா? It is going to be Noor Ahmed on spinning tracks, Anshul Kamboj on pace tracks. சொல்லியிருக்கேன்னா கலீல் அகமது 9, நேதன் எல்லிஸ் 10. நான் பத்திரனா ஆட மாட்டேன். வேணா ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆட ட்ரை பண்ணுங்க. திருப்பி அதே மாதிரி போடுறான்னா ஆடுங்கல்ல, வெளியே கிடைக்கும். 11க்கு ஆல்ரவுண்டர் வேணும்னா ஸ்லாட்டின் விஜய் சங்கர் டாப். இல்ல எனக்கு வந்து என் பேட்டிங் ஓகே, என்கிட்ட பெரிய பேட்டிங் கிடையாது, டாப் 5 ஸ்ட்ரைக் பண்ணும் பிரிங்கின் முகேஷ் சௌத்ரி ஆர் குர்ஜன் பேச்சு. ஏன்னா முகேஷ் சௌத்ரி நல்லா ஸ்விங் பண்ணுவேன். கரெக்ட். ஓகே, ரொம்ப ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் 11 இருக்கு. ஆமா, எனக்கு டெவன் கான்வே ரச்சின்னான்னு கேட்டா ரச்சின் தான் ஓபன் பண்ணணும். நான் டெவன் கான்வே ஸ்குவாட்ல எடுக்கல. டைரக்டா 3 வந்து திரிபாத்தி, டூபே அப்படி போயிட்டேன். ஓகே, இப்போ ட்ரெயின் பண்ணலான்னு தான் வன்ஷ் பேடிய
கீப்பருக்காக ட்ரெயின் பண்ணலாம், எல்லாம் பண்றாங்க. ஓகே தான். பட் ஸ்டில் அவங்க எல்லா மேட்சும் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு அப்படின்னா அது கிடையாதுல்ல. சரி இவன் உங்களை விட்டுருங்க எனக்கு ஓகே மட்டும் கொடுப்போம். 11 அண்ணன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி சரி வந்து சொல்லுவான். அப்புறம் என்ன மைண்ட் ஸ்ரீனி இல்லப்பா, அவர் பேர் காசிப்பா. காசிப்பா காசி. ஸ்ரீனி மாமா முன்னாடி இல்ல. யாரா செருப்பு கழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? கரெக்டா தான் பேசுறான். இல்ல நீங்க கண்டுக்காதீங்க, சொல்லுங்க. இல்ல ஆனா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். யாரோ ஒரு அண்ணன் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, உங்க ஃபார்மர் பிளேயர் தான். சிஎஸ்கே வந்து ஸ்டீஃபன் பிளெமிங் இது பண்ணல, வெறும் கோச்சுனா சும்மாதான் உட்காந்துருக்காரு, எல்லா டெசிஷனும் எடுக்கிறது தோனி தான் அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் ஓப்பனா இன்டர்வியூல ஹேமந்த் பதானி கொடுத்திருந்தான். ஓப்பனா இன்டர்வியூல ஏதோ ஒரு சேனல்ல, நீங்க சிஎஸ்கே இவ்வளவு ஒழுங்கா இருக்கிற காரணம் வந்து ஸ்டீஃபன் எதிர்கட்சிக்காரங்க சதி ப்ரோ. அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் கோச், அவர் அப்படிதான். அது 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், எதிர்கட்சிக்காரங்க சதி அது. சரி நீ உண்மைதானே சொல்ற. சரி சரி நான் வந்து கம்மி சொன்னேன்ல, 5 தான் இருக்கிறதுலே கம்மியா தரப்போறேன். 1 இவனுக்கு, இன்னொருதான் எனக்கு ஸ்குவாட் சரியா தெரியல. ஆனா அவனுக்கு 5 விழுகல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரைட்டு. அதாவது நீ கழுவி ஊத்துன கேக்கையா இருக்க 6 கொடுத்துருக்க, இவனுக்கு 5 கொடுக்குற. இல்லடா கேக்கையார் என்ன சொல்லிட்டேன் அவனை நான் ஏன் கழுவி ஊத்துனேன்னா, அவன் தேவையில்லாத நிறைய பேர் எடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு 11 இருக்கு சரியா, ஆடவே மாட்டான்னு தெரிஞ்சு எடுத்து வச்சிருக்கான். இவன் 11 அவன் ஆட போறான்னு தெரியாம எடுத்து வச்சிருக்கான். வித்தியாசம் தெரியுதா? அங்கதான் அண்ணன் பாத்துக்குவாரு, அங்கதான் ஒரு அண்ணன் பாத்துக்குவாருன்றது புரியுதா? ஆமா, அவன் அந்த 11 பேர் வச்சு அந்த 14 மேட்ச் ஆட முடிஞ்சுன்னா அவன் குவாலிஃபை ஆயிடுவான். இவங்க கிட்ட அந்த 11 பேர் வச்சு ஆடினாலும் குவாலிஃபை ஆக மாட்டானுங்க. சரியா? அடுத்து சோ தலைவரே நீங்க ரேட்டிங் கொடுக்கல. நான் வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். ஓகே. நான் வந்து இவங்கிட்ட ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, போன வருஷத்தோட டீம்ஸ் எல்லாமே நம்ம சிஎஸ்கே மட்டும் கம்பேர் பண்றப்போ மிடில் ஆர்டர்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் இயர்லாம் சிவம் துபே எல்லாம் இது ஆடினான், இம்பாக்ட் பிளேயர் ஆடினான், ஞாபகம் இருக்கா? ஆமா, இம்பாக்டா வந்தான். எனக்கு என்னமோ சிவம் துபே வந்து ஒரு பவர் ஹிட்டரா இருந்துட்டு அவள் தான் அப்படியே கிளம்பிடுவான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு தோணல. ரொம்ப 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 நம்பி இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னா திரிபாத்தியும் ஹூடாவும் எடுத்திருக்கீங்க. 2 பேரும் நிக்கலன்னா ஒரு கதை முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான் மேட்டர். சிம்பிளா சொல்லலாம். நீ எப்படி சின்ன பசங்க இறங்க மாட்டீங்க. ஓகேவா? இருங்க நான் வந்து ஓப்பனா சொல்றேன். ஜெகதீசன் ஒருத்தனை வச்சு கரியரை முடிச்சு விட்டீங்க. யாரா கரியரை முடிச்சு விட்ட, நிறைய பேர் கரியரை முடிச்சு விட ட்ரை பண்ணிருக்கீங்க. கரியரை முடிச்சு விட ட்ரை பண்ணீங்க, அவன் இப்பதான் தப்பிச்சு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு முதல் மேட்ச்ல எடுத்தேன் பாரா ரிவெஞ்சுன்னு எல்லாரையும் ஸ்டெம்ப்லயே போட்டு முடிக்க போறான். அவனா இருக்கட்டும், இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்கானுங்க, நாட் ஜஸ்ட் 2 or 3 நேம்ஸ். ஏதோ எல்லாம் வெளியே வந்தா தப்பா பேசினா ஏதாச்சும் பேரு போயிருன்றதுக்காக இது கத்துக்கிட்டேன் அது கத்துக்கிட்டேன் இது எங்க அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்கதான். என்ன பண்றானுங்கன்னு தெரியல. கரெக்ட் தானே? ஆனா இவ்வளவு வேணுமா? இப்ப எப்படி இல்லடா, இப்ப எப்படி கோலி ஏதாச்சும் ஒண்ணு பேசினா பிலிப்ஸ் பத்தி பிலிப்ஸ் கேட்ச் பிடிச்சா பிலிப்ஸ் பேஜ் போய் போட்டுருக்கானுங்க பத்தியா? அந்த மாதிரிதான் உங்க ஆளுங்களும் இருக்கானுங்க. இல்ல எங்க ஆளுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க, நல்லா நோட் பண்ணிக்கோ. அந்த எங்க ஆளுங்க அந்த இது பண்ண மாட்டானுங்க. கிரெடிட்ஸ் எடுத்து பண்ணுங்க. மிச்சல் சாண்டர் நல்லா பண்ணானா ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பாரு. நான் எழுதி தரேன்டா. மிச்சல் சாண்டர் 3 விக்கெட் ஆல 4 விக்கெட் ஆல எடுத்தானா போஸ்ட் கீழே இத்தனை வருஷம் சிஎஸ்கேல இருந்திருக்கான் தலபார் ரீசன் வரும். சிஎஸ்கேல என்ன பண்ணானா 4 வாட்டர் பாட்டில் மட்டும் தான் தூக்கி கொடுத்துருக்கான், 4 விக்கெட் எடுத்தது இல்லை. ப்ரோ சிஎஸ்கே டாப் விக்கெட் டேக்கர்ஸ்ல ஒரு டாப் 20ல இருக்காரு ப்ரோ.
டேய் நீங்க எந்த பவுலரையும் அவ்வளவு நாள் வச்சுக்கிட்டது இல்லடா. நீங்களும் ஒரு குட்டி மினி ஆர்சிபி தான்டா. தோனி பிளேஸ்க்கு எவனா சொல்லிட்டான வரானா துரத்தி விடணும். இப்ப கை கூட உங்களோட துரத்தி விட முடியும். அவனை துரத்தி விட்டீங்கன்னா அடுத்த டீமே கிடையாது. சரியா? நீங்க ஒரு மினி ஆடுறதுக்கே ஆள் கிடையாதுங்க, இவன் நம்பிதான் வச்சிருக்கு. இல்ல நான் அதான் சொல்றேன், நீங்க ஒரு மினி ஆர்சிபி தான். ஆனா என்ன எங்கள்கிட்ட 5 கப் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஏன்னா அப்ப உங்களுக்கு வயசு அப்படி உடனே சொல்லிட முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்குவாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அது ஒத்துக்கிறேன், கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இருந்தப்போ. ஸ்குவாடாடா இது. மிக்சர்ல ஏதாச்சும் கலந்தடிச்சு எடுத்தானுங்களா என்னன்னு தெரியல எனக்கு. சரி வயசானவனுங்க சரி இதுக்கு மேல போகலாம். நிறைய கக்குற மாதிரி வரும். முடிச்சுக்கலாம். நீ ரேட்டிங் கொடுத்தல? நான் 8 கொடுத்தேன்டா. நீ மீதி 4 டீமுக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லு. எஸ்ஆர்எச் இல்ல எனக்கு அது தெரிஞ்சு. எஸ்ஆர்எச் 9, கேகேஆர் 6. அக்ரி. சரி அவன் கிடக்குறான். ஆர்சிபி 8.5, மும்பை 8. மும்பை 8 இவனு 8ஆ? இங்க பாரு, மும்பை 8ன்னு நான் கொடுத்ததுக்கு காரணம் அந்த ஸ்குவாடுக்காக. சிஎஸ்கேக்கு நான் 8 கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் இங்க பாரு நான் வந்து என்ன சொல்றேன்னா, எவ்வளவு கொடுத்தானா? ரீகனெக்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு கொடுத்தான்? அவன் 8 கொடுத்திருக்கான்டா. மும்பைக்கு 8 தான்டா கொடுத்திருக்கான். மும்பையாச்சும் ஓரளவுக்கு அவனுங்க. நீ வந்து இங்க பாரு, நீ வந்து ஜஸ்பிரித் பும்ரா இல்லாமே அந்த டீம் நல்ல டீம் தான். சரியா? அவனுக்கு ஜஸ்பிரித் பும்ரா இல்லைன்னா போடுறதுக்கு ஆள் வச்சிருக்கானுங்க. உங்ககிட்ட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லைன்னாலே ஆள் இல்ல. சரியா? அதான் நான் 7.5 கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, புடிச்ச டீம் ஆச்சே, ஒரு 0.5 கிரேஸ் மார்க்ஸ் போடுவோம்னு 8 போட்டிருக்கேன். ஆனா ஸ்போர்ட்னாலும் ஸ்போர்ட்டுக்குள்ள ஒரு டீம் பிடிக்கும்ல ஜி. சரி பரவாயில்ல, 8 வெச்சுக்கோ. குவாலிட்டி ஆவானுங்களா ஆக மாட்டானுங்க. உருட்டி குவாலிஃபை ஆறானுங்க. ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா ஆயிடுவானுங்க. இல்ல ரொம்ப கஷ்டம். இந்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு why did not CSK ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி குவாலிஃபை ஆவானுங்க. நம்ம போய் தலை ஃபார் ரீசன் போடுறோம். டிஃபரண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி குவாலிஃபை ஆடுவானுங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. ஸ்ட்ரகிள் பண்ணி குவாலிஃபை கண்டிப்பா ஆவாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களான்றது ரொம்ப டவுட். பாய்ஸ் நான் சொல்றதுதான், குவாலிஃபை ஆகலன்னா சிஎஸ்கே ஹஸ் நாட் குவாலிஃபைட் ஃபார் தி பிளே ஆஃப்னு எவனா ஒருத்தன் போஸ்ட் போடுவான், போய் தலை ஃபார் ரீசன் கமெண்ட் பண்றோம். அது தப்பு. ஓகே, அது தப்பு. என்னடா நீங்க? சரி எனக்குள்ள இருக்கிற தலசை நான் அப்பப்போ எட்டி பார்ப்போம். சரி அந்த பேஜுக்கு எனக்கு என்ன அக்சஸா இல்ல, நான் போடுறேன். ஓகே கைஸ், சோ பார்ட் 2 அடுத்தது சந்திப்போம். பார்ட் 2ல சந்திப்போம். பார்ட் 2 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து வர போற டீம்ஸ் இவங்க தான் ஆக்சுவலா அப்செட் பண்ணக்கூடிய டீம்ஸ். ஒருவேளை நம்ம எடுத்த 4 டீம் வந்து பிளே ஆஃப்ஸ் போகாம இப்போ பார்ட் 2ல வர 4 டீம் பிளே ஆஃப்ஸ் போயிட்டானுங்கன்னா, இல்ல பார்ட் 2 நல்ல டீம்லாம் இருக்கானுங்க. அதான் பார்ட் 2 டீம்ஸ் தான் ஆக்சுவலா அப்செட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸோட வந்துட்டு இருக்கானுங்க. சோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். பார்ட் 2 புது வீடியோவா கண்டினியூ பண்ணுவோம். க்ளோசிங் நோட்ஸ் கொடுத்துருங்க 2 பேரும். அவனுக்கு தேங்க்யூ சொல்லுங்கடா. அவனுக்கு தேங்க்யூ சொல்லுங்கடா. தேங்க்யூ கைஸ். மடன் குஸ்தாவா. ஓகே கைஸ், தேங்க்யூ. பார்ட் 2 பாருங்க. முடிஞ்சால இல்ல ஃபுல் வீடியோ அப்டேட் பண்றோம். ஃபுல் வீடியோ பாருங்க, கொஞ்சம் பண்ணாதான் இருக்கும். பாருங்க, நிறைய வன்மமும் கக்கியிருப்போம். சில ஒவ்வொரு டீம் மேலேயும் ஒன்னொன்னு ஏதாச்சும் கக்கியிருப்போம். என்ஜாய் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பை பாய்.